1 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை திடீர்னு நில கொலைஞ்சு சரிஞ்சுது. ராத்திரி பகலா வேலை செஞ்சு களைச்சு போயிட்டேன். திடீர்னு என் அப்பாவும் இறந்து போயிட்டார். எனக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள உறவு சீர்கெட்டுது. என்னோட இந்த நம்பிக்கை இல்லாத நிலையிலிருந்து எனக்கு ஒரு பெரிய பரிசு கிடைக்க போகுதுன்னு அப்ப எனக்கு தெரியாது. அப்பதான் எனக்கு ஒரு மகத்தான ரகசியத்தோட கணநேர தரிசனம் கிடைச்சது. நீங்க விரும்புற மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் எதுவா இருந்தாலும் ரகசியம் அது உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நீங்க விரும்புற எதையும் பெறலாம், செய்யலாம், எதுவாகவும் ஆகலாம். நாம தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நாம அதை அடையலாம். நீங்க எந்த மாதிரி வீட்டுல இருக்க ஆசைப்படுறீங்க? நீங்க கோடீஸ்வரர் ஆகணுமா? உங்களுக்கு எந்த மாதிரியான வியாபாரம் வேணும்? நீங்க வெற்றி மேல வெற்றி அடையணுமா? உங்களுக்கு உண்மையில என்ன வேணும்? மக்கள் வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதாவது பணம் தொடர்பான அற்புதங்கள், உழைப்பினை நீக்கம், பணப்பிரச்சனை தீர்வு, உறவு சிக்கல தீர்வு போன்ற அற்புதங்கள். இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் ரகசியத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்ததுதான். இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியம். அந்த ரகசியம் எதுன்னு நீங்க எல்லாரும் ஆச்சரியத்தோட யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதை நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்துல விளக்கமா சொல்றேன். நாம எல்லாருமே ஒரே மகா சக்தியோட இணைஞ்சுதான் செயல்படுறோம். ஒரே விதிகள் தான் நம்ம எல்லாரையுமே வழி நடத்துது. பிரபஞ்சத்தோட இயற்கை விதிகள் எல்லாமே ரொம்ப துல்லியமானது. விண்கலனை நிர்மாணிக்கிறதுலயோ, மனுஷனை நிலாவுக்கு அனுப்புறதுலயோ, இல்ல நொடி சுத்தமா அதை தரையிறக்கிறதுலயோ நமக்கு எந்த விதமான சிரமமும் இருக்கிறது இல்ல. நீங்க இந்தியாவிலேயோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்டாக்ஹோம், லண்டன், டொராண்டோ, மான்ட்ரியல் இல்ல நியூயார்க் எங்க இருந்தாலும் சரி, நாம ஒரே சக்தியோட இணைஞ்சுதான் செயல்படுறோம். ஒரே விதி, அதுதான் ஈர்ப்பு. ஈர்ப்பு விதிதான் அந்த ரகசியம். உங்க வாழ்க்கையோட நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்களை நோக்கி கவர்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறது நீங்க தான். உங்க மனசுல நீங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற காட்சிகள் மூலமா அது உங்களை நோக்கி ஈர்க்கப்படுது. அது நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை தான் நீங்க உங்களை நோக்கி ஈர்க்கிறீங்க. மேதைகளுக்கு இது நல்லா தெரியும். வரலாற்றுல நீங்க பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா பண்டைய பாபிலோனியர்கள் கூட இதை தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்றது நமக்கு நல்லாவே புலப்படும். உலகத்துல சம்பாதிக்கப்படுற மொத்த பணத்துல 96% மக்கள் தொகையில 1% இருக்கிறவங்க ஈட்டுறதுக்கு என்ன காரணம்? இதை ஒரு விபத்துன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இது ஒரு விபத்து இல்ல. அது அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவங்க ஏதோ ஒண்ணு புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதுதான் அந்த ரகசியம். இப்போ உங்களுக்கு அந்த ரகசியம் அறிமுகமாக போகுது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஈர்ப்பு விதிங்கிறது என்ன பொறுத்தவரை நான் என்ன ஒரு காந்தமா நினைச்சுக்கிறதுக்கு ஒப்பானது. காந்தம் ஈர்ப்பு சக்தி கொண்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடிப்படையில பார்த்தா ஒத்தவை தன்னை ஒத்த வச்சையே கவர்ந்து இழுக்கும்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. ஆனா நாம என்ன தளத்துல ஏங்கிறத பத்தி தான் பேசுறோம். மனுஷங்கன்ற முறையில நாம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு தேவையான எண்ணங்களை விடாப்பிடியா புடிச்சுக்கிட்டு அதை பத்தி நாம முழுசா தெளிவாகணும். அப்படி செய்யும் போது பிரபஞ்சத்தோட சிறந்த நியதி ஒண்ண நாம வரவழைக்கிறோம். அதுதான் ஈர்ப்பு விதி. அதாவது நீங்க சிந்திக்கிற பொருளாவே நீங்க மாறிடுறீங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களை நோக்கி இழுக்கிறீங்க. உங்க மனக்கண்ணால நீங்க பாக்குறது உங்க கைக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த கோட்பாட்டை நாம விவரிக்கணும்னா அதுக்கு 3 சுலபமான வார்த்தைகள் போதும். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசைகள்ல பயணம் செய்யுங்கிறத பெரும்பாலான மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்மால எண்ணங்களை அளவிட முடியும்.
அதனால நீங்க ஒரே எண்ணங்களை மறுபடி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, புது கார் வாங்கின மாதிரி, நிறைய பணம் கிடைச்ச மாதிரி, புது நிறுவனம் தொடங்கின மாதிரி, வாழ்க்கை துணை கிடைச்ச மாதிரி, அந்த நிலையை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில வெளிப்படுத்துறதா அர்த்தம். எண்ணங்கள் அந்த காந்த சமிக்கைகளை வெளியே அனுப்பி அதுக்கு இணையானத உங்களை நோக்கி ஈர்க்குது. உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா விதத்திலையும் அபரிமிதமா இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கீங்க. கண்டிப்பா அதை நீங்க ஈர்ப்பீங்க. அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தப்பாம வேலை செய்யுது. பிரச்சனை இங்கதான் இருக்கு. பெரும்பாலானவங்க தங்களுக்கு என்ன வேண்டாங்கிறத பத்தி தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேண்டாத விஷயம் திரும்ப ஏன் வருதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா, அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு சக்தி கவனிக்கிறது இல்ல. உங்க எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி அது இயங்குது. உதாரணத்துக்கு, நீங்க உங்க கடன் தொல்லைகளை நினைச்சு நொந்து போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிமிக்கைகளை தான் நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. எனக்கு இருக்கிற கடன் சுமையை பத்தி நான் கேவலமா நினைக்கிறேன்னு சொல்றதுனால அதை உங்களுக்கு நீங்களே உறுதி செஞ்சுக்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு அணுவிலையும் அதை உணர்றீங்க. அப்படி இருக்கும்போது கடன் தொல்லை நிச்சயமா வரும். ஈர்ப்பு விதிங்கிறது ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள விதி. உங்களுக்கு வேணுங்கிறத நினைச்சு நீங்க சிந்திக்கும் போது கடுமையான தீவிரத்தோட அது மேல முழு கவனத்தையும் குவிக்கிறீங்க. அதனால ஈர்ப்பு விதி மிக துல்லியமா ஒவ்வொரு முறையும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. உங்களுக்கு எது வேண்டாமோ நீங்க அதை பத்தி நினைக்கும் போது, உதாரணத்துக்கு நீங்க தாமதமா போக கூடாதுங்கிறதையே சிந்திக்கும் போது அந்த நிகழ்வுக்கு நீங்களே காரணமாயிடுறீங்க. உங்களுக்கு வேண்டாங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு விதிக்கு கவலையே இல்லை. அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். மறுபடியும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு சக்தி பாரபட்சம் காட்டாது. நீங்க நினைக்கிறத அது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க அதை நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்காம போனாலும் சரி, ஈர்ப்பு விதி இயங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க நினைக்கிற அளவு அது இயங்கிக்கிட்டே இருக்கு. உங்க எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஈர்ப்பு விதியும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க கடந்த காலத்தை பத்தியோ, நிகழ்காலத்தை பத்தியோ, எதிர்காலத்தை பத்தியோ நினைக்கும் போதெல்லாம் ஈர்ப்பு விதியும் இயங்கிக்கிட்டே இருக்கு. அது ஒரு தொடர் நிகழ்வு. அது தற்காலிகமாகவோ முழுசாவோ உங்களால நிறுத்த முடியாது. அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். படைப்பு எப்பவும் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் சிந்திக்கும் போதோ இல்ல நீண்ட நாட்களா பழக்கப்பட்ட விதத்துல யோசிக்கும் போதோ அவங்க படைப்பு இயக்கத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஏதோ ஒண்ணு உருவாக்க போறது நிச்சயம். நீங்க எதை சொல்றீங்களோ, எது மேல உங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. அது மோசமானதுன்னு நீங்க குற்றம் சொன்னா நீங்க உருவாக்குற விஷயமும் அது மாதிரி மோசமா தான் இருக்கும். என்ன இது? என்னால இதை சாப்பிட முடியாது. எனக்கு ஒரு மாணவர் இருந்தாரு. அவரு பேரு ராபர்ட். அவர் ஓரின சேர்க்கையாளர். அவரு என்னோட இணையதள வகுப்பு ஒண்ணுல பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கும் எனக்கும் மின்னஞ்சல் தொடர்பு இருந்தது. அவரு எனக்கு எழுதின மின்னஞ்சல்ல அவரு தன்னோட வாழ்க்கையில வெறுத்து ஒதுக்குற எல்லா யதார்த்தங்களையும் சுட்டி காட்டியிருந்தாரு. சக ஊழியர்கள் அவரை சீண்டினாங்க. அவங்க அவர்கிட்ட நடந்துகிட்ட விதம் அருவருக்கத்தக்க மாதிரி இருந்ததால அவரு எப்பவும் மன இறுக்கத்தோடயே இருந்தாரு. அவரு தெருவில் நடந்து போகும் போதெல்லாம் இவரை மாதிரி ஆட்களை வெறுக்கிற மக்கள் ஏதாவது ஒரு வழியில அவரை துன்புறுத்த நினைச்சாங்க. அவரு ஒரு நகைச்சுவை நடிகனாகணும்னு விரும்பினாரு. ஆனா அவர் ஒவ்வொரு முறை மேடை ஏறும் போதெல்லாம் மக்கள் அவருடைய தன்பால் புணர்ச்சியின் குணத்தை பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டு துன்புறுத்தினாங்க. அவரோட மொத்த வாழ்க்கையும் சந்தோஷம் இல்லாம துன்பத்தால நிறைஞ்சிருந்தது. அவர் ஒரு தன்பால் புணர்ச்சியாளரா விளங்கிய காரணத்தினால அவர் தாக்கப்பட்டதை சுத்தியே எல்லாம் அமைஞ்சிருந்தது. தனக்கு வேணான்னு அவரு நினைக்கிற விஷயத்து மேலதான் அவர் முழு கவனத்தையும் செலுத்துறாருன்னு நான் சுட்டி காட்டினேன். அவர் எனக்கு அனுப்பின மின்னஞ்சலை நான் அவருக்கே திருப்பி அனுப்பி இதை படிச்சு பாருங்க, இதை பத்தி நீங்க உணர்ச்சி வசப்படுறத என்னால உணர முடியுது. எந்த விஷயத்தையும் உணர்ச்சி பூர்வமா நம்ம அணுகும் போது அது சீக்கிரமாவே நடக்க ஆரம்பிக்கும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் சொன்னதை அவரு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு தான் மனசார விரும்புற விஷயங்கள்ல தன்னோட கவனத்தை உண்மையாவே செலுத்த தொடங்கினாரு. அடுத்த 7-8 வாரங்கள்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மையிலேயே நம்ம அற்புதம் தான் சொல்லணும்.
அவரோட அலுவலகத்துல அவருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒண்ணு வேற பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டாங்க, இல்லனா வேலையில இருந்தே போயிட்டாங்க. அவரை தொந்தரவு செய்யறதையும் விட்டுட்டாங்க. இப்போ தன்னோட வேலையை அவரு நேசிக்க தொடங்கியிருக்காரு. இப்போ அவரு தெருவுல நடந்து போகும் போதெல்லாம் அவரை யாரும் துன்பப்படுத்துறதே இல்ல. அந்த மாதிரி ஆட்கள் எங்க போனாங்கன்னே தெரியல. அவரு நகைச்சுவை மேடைகள்ல தோன்றின போது மக்கள் எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. யாரும் அவரை கேள்வி கேட்டு சங்கடப்படுத்தல. அவரு தனக்கு என்ன வேணாம், நான் எதுக்கு பயப்படுறோம், எதை தவிர்க்க விரும்புறோங்கிறதுல கவனம் செலுத்துறத விட்டுட்டு தனக்கு வேணுங்கிறதுல கவனம் வச்சதால அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சு. நம்ம வெளி தோற்றத்திலையும் நம்ம செயல்பாடுகளையும் நாம நம்பிக்கையோட இருக்கலாம். அதன் மூலமா நாம நல்ல மனிதர்களையும் நல்ல நிகழ்வுகளையும் ஈர்க்க நினைக்கலாம். அந்த மாதிரி இல்லாம ஒருவேளை நாம கோபமா இருந்தோம்னா அதே மாதிரி கோபமான மக்களையும் மோசமான சந்தர்ப்பங்களையும் தான் நாம நிச்சயமா ஈர்ப்போம். நீங்க உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கிறது உங்க உணர்வு நிலையில ஆதிக்கம் செலுத்துற எண்ணங்களை தான். அது சுயநினைவோட மேற்கொள்ளப்பட்டதா இருக்கலாம், இல்ல அப்படி இல்லாமலேயே இருக்கலாம். இங்க அதுதான் சிக்கல். ரகசியத்தை பத்தியோ இல்ல மனுஷனோட ஆற்றலை பத்தியோ அல்லது தினசரி வாழ்க்கையில நம்ம நோக்கங்களுக்கு இருக்கிற சக்தியை கவனிச்சீங்கன்னா அது நம்மளை சுத்தி இருக்கிறத பார்க்கலாம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் கண்களை நல்லா அகலமா திறந்தா போதும். ஈர்ப்பு விதி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. நீங்க எல்லாத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்து இருக்கிறீங்க. மக்கள், வேலை, சந்தர்ப்பங்கள், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, கடன், சந்தோஷம், உங்களோட காரு, உங்களோட சமூகம் எல்லாத்தையும் நீங்க ஒரு காந்தம் மாதிரி கவர்ந்து இழுக்கிறீங்க. நீங்க நினைக்கிறது உங்களை வந்தடையுது. உங்களோட மூளையில ஓடுற எண்ணங்களோட வெளிப்பாடுதான் உங்களோட மொத்த வாழ்க்கையும். நான் ஒரு கனவு கோட்டையை கட்டுற பார்வையில இருந்தோ இல்ல ஒரு கோமாளித்தனமான ஒரு கற்பனை தளத்துல இருந்தோ நான் உங்ககிட்ட பேசல. நான் ஒரு ஆழமான அடிப்படை புரிதல் தளத்துல இருந்து தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். குவாண்டம் இயற்பியல் உண்மையிலேயே இந்த கண்டுபிடிப்பத்தா உங்களுக்கு சுட்டி காட்டுது. அதன்படி மனசுங்கிற ஒண்ணு இல்லாம பிரபஞ்சம்னு ஒண்ணு சாத்தியம் இல்லாததுன்னு அது சொல்லுது. நாம எதை உணர்ந்துகிட்டு இருக்கோமோ அதைத்தான் மனசு வடிவமைச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு அந்த விதி புரியலங்கிறதுனால நீங்க அதை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மின்சார சக்தியை பத்தி புரியாம இருக்கலாம். சொல்ல போனா மின்சாரம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அதோட பயனை நீங்க அனுபவிக்கிறீங்கல்ல, அது எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும். மின்சார சக்தியை பயன்படுத்தி ஒருத்தரோட உணவையே வேக வைக்கலாம், இல்ல அவரையே வேக வைக்கலாம். ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது பெரும்பாலான சமயத்துல மக்கள் தங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை கண்டு பயந்து போயிடுறாங்க. ரெண்டு விஷயத்தை அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, எதிர்மறையான எண்ணங்களை காட்டிலும் நேர்மறையான எண்ணங்களுக்கு 100 மடங்கு அதிக சக்தி இருக்குன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு உண்டாகிற கவலையை இது ஓரளவுக்கு போகும். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, உங்க எண்ணங்கள் எல்லாமே நினைச்ச உடனேயே கை கூடுறதில்ல. அப்படி நடந்தா நாம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். அந்த கால இடைவெளி இருக்கிறதுக்காக கடவுளுக்கு நீங்க நன்றி சொல்லணும். கால தாமதங்கிற ஒண்ணு நம்ம நல்லதுக்கு தான். எண்ணங்களை மறுபரிசீலனை செய்யறதுக்கும் தேவைகளை தீர்மானிக்கிறதுக்கும் புதுசா தேர்ந்தெடுக்கவும் அது அனுமதிக்குது. நீங்க உங்க எண்ணங்களை குறிச்சு விழிப்புணர்வு அடைஞ்சு அதை கவனமா தேர்ந்தெடுத்து அது மூலமா சந்தோஷமா இருக்க விரும்பலாம். ஏன்னா உங்க சொந்த வாழ்க்கையில பெருமை மிக்க படைப்புன்னு சொல்லணும்னா அது நீங்க தான். சொல்ல போனா உங்க வாழ்க்கையோட மைக்கேல் ஆஞ்சலோ நீங்க மட்டும்தான். நீங்க செதுக்கிக்கிட்டு இருக்கிற டேவிட் சிற்பமும் நீங்க தான். உங்க எண்ணங்களால அதை நீங்க செய்றீங்க. இந்த ரகசியம் தெரிஞ்ச கடந்த காலத்துல வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் இந்த ரகசியத்தை வெளியே யாருக்கும் சொல்றதுக்கு விருப்பப்படல. மக்களுக்கெல்லாம் அவங்க இந்த ரகசியத்தை சொல்லாமையே இருந்தாங்க. மக்கள் வேலைக்கு போனாங்க, தங்களோட வேலையை செஞ்சாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை மின்சாரம் இல்லாத சக்கரை மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த ரகசியம் மறைக்கப்பட்டிருந்தது. நாம வாழற பிரபஞ்சத்துல பலவிதமான விதிகள் இருக்கு. புவியீர்ப்பு விசை மாதிரி
நீங்க நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் கட்டிடத்துக்கு மேல இருந்து குதிச்சீங்கன்னா கீழே விழறது நிச்சயம். உங்க வாழ்க்கையில இப்ப உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா விஷயமும் நீங்க குறை சொல்ற விஷயங்கள் உட்பட நீங்க ஈர்த்ததுதான். உங்க முகத்தை செவக்க வைக்கிற அளவுக்கு ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு நிச்சயம் பிடிக்காது. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த கார் விபத்தை நான் ஈர்க்கல, எனக்கு தலைவலி கொடுக்கிற இந்த வாடிக்கையாளரை நான் ஈர்க்கல, இப்ப எனக்கு இருக்கிற கடன் சுமையை நான் ஈர்க்கல அப்படின்னு கற்பனையான ஒரு விஷயத்தை என்கிட்ட நீங்க சொல்ல போறீங்க. ஆனா இப்ப நான் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ல போற உண்மை என்னன்னா, அதையெல்லாம் ஈர்த்தது நீங்க தான். இந்த கருத்து தான் இருக்கிறதுலயே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இது ஒரு பரிபூர்ண மாற்றத்தை உண்டாக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. நம்மள பலர் தெரியாமையே கவர்ந்து இழுக்கிறோம். அது மேல நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு நினைக்கிறோம். நம்மளோட எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு தானியங்கி இயக்கத்துக்கு தள்ளப்படுது. அதனால நம்மள நோக்கி ஈர்க்கப்படுறதெல்லாம் தன்னிச்சையா அமையுது. இதை நீங்க இப்பதான் முதல் முறையா கேக்குறீங்கன்னா, என்னது நான் என்னோட எண்ணத்தை கண்காணிக்கணுமா, இது பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கேன்னு நினைப்பீங்க. முதல்ல அந்த மாதிரி நமக்கு தோன்றினாலும் அங்கிருந்துதான் வாழ்க்கை களகட்ட போகுது. நம்ம மனசுல தோன்ற எல்லா எண்ணங்களையும் கண்காணிக்கிறது இயலாத காரியம். ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நம்ம மனசுல தோன்றத ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அவ்வளவு எண்ணங்களை கட்டுப்படுத்துற நாம எவ்வளவு களைப்படைவோம் தெரியுமா? அதிர்ஷ்டவசமா அதுக்கு சுலபமான ஒரு வழி இருக்கு. அதுதான் நம்மோட உணர்வுகள். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம உணர்வுகள் நமக்கு காட்டி கொடுக்கணும். உங்களோட எண்ணங்கள் தான் உங்க உணர்வுகளை உருவாக்குது. நாம நமக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பரிசு தான் நம்மளோட உணர்வுகள். உங்க உணர்வுகளை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்ககிட்ட நல்ல உணர்வுகளும் இருக்கு, மோசமான உணர்வுகளும் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதுல ஒண்ணு உங்களை நல்லதையே உணர வைக்கும். மனச்சோர்வு, கோபம், காழ்ப்புணர்வு, குற்ற உணர்வு, இது மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு நிச்சயமா ஊக்கம் அளிக்காது. அதெல்லாம் மோசமான உணர்வுகள். வேற ஒரு நிலையிலிருந்து நீங்க அத மோசமான அலைவரிசை இல்லைன்னா மோசமான அதிர்வுகள்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நல்ல உணர்ச்சிகளும் நல்ல உணர்வுகளும் இருக்கு. அது உங்களோட நல்ல உணர்வுகளை தூண்டுறதுனால அது ஏற்படும் போது உங்களுக்கு தெரியும். பரவசம், மகிழ்ச்சி, நன்றி உணர்வு, அன்பு, இது எல்லாத்தையும் அதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் இப்படியே இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். நல்ல உணர்வுகளை கொண்டாடும் போது நீங்க இன்னும் அதிகமான நல்ல உணர்வுகளையும் அதை ஏற்படுத்துற விஷயங்களையும் கவர்ந்து இழுக்கிறீங்க. அதை செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். இப்ப எப்படி உணர்றீங்கன்னு கேட்டா, நான் மகிழ்ச்சியா உணர்றேன்னு சொல்றீங்களா? நல்லது, அதையே தொடர்ந்து செய்யுங்க. நாம எல்லாரும் சரியான திசையில திட்டமிட்டபடிதான் போய்கிட்டு இருக்கோமா இல்லையாங்கிறத நமக்கு உணர்த்துற அறிவிப்பு கொடிகள் தான் உணர்வுகள். நீங்க நல்ல உணர்வோட இருந்தா உங்க விருப்பங்களோட ஒத்து போற விதத்துல உங்க வருங்காலத்தை கட்டி எழுப்புறீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க மோசமான உணர்வோட இருந்தா உங்க வருங்காலம் அதுக்கு எதிர்மறையா அமையும். உங்க தினசரி வேலைகளை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நொடியும் ஈர்ப்பு விதி இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம சிந்திச்சுட்டு இருக்கிற, உணர்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொன்றும் நம்ம வருங்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கு. நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தாலோ இல்ல பயந்தாலோ நீங்க நாள் முழுக்க அதே உணர்வை உங்களை நோக்கி ஈர்ப்பீங்க. இன்றைய உங்களது எண்ணம் மற்றும் உணர்வு உங்களது எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நீங்க என்ன சிந்தனை செய்றீங்கிறத விட நீங்க எப்படி உணர்றீங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க கவர்ந்து இழுக்கிற விஷயங்களும் இருக்கும். அதனாலதான் ஒருத்தர் காலையில எழுந்திருக்கும் போது கால் தவறி இடிச்சுக்கிட்டாங்கன்னா அதே சுத்தி சுத்தி வருது. அடுத்த செய்தி, போலீஸ் துறையில் அன்னைக்கு நாள் முழுவதும் அதே மாதிரி தான் போகுது. வெறும் உணர்வுகள்ல மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தினா அது அந்த நாள் முழுவதும் மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையை மாத்திடும்னு அவங்களுக்கு புரியல. நீங்க ஒரு நாளை நல்லபடியா தொடங்கி ஒரு மகிழ்ச்சியான உணர்வோட இருந்தீங்கன்னு வைங்க. அந்த உணர்வு நிலையை மாற்றக்கூடிய எதையும் நீங்க அனுமதிக்காத வர ஈர்ப்பு விதிப்படி தொடர்ந்து அந்த மகிழ்ச்சி உணர்வை நிலைச்சிருக்க செய்ய உதவும் மக்களையும் சூழல்களையும் கவர்ந்து இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. நல்ல நாள், கெட்ட நாள், பணம் வந்து சேர்றது, வறுமையில வாடுறது, இதெல்லாமே ஒருத்தர் தொடர்ந்து என்ன உணர்றாங்கன்றத பொறுத்துதான் அமையும். இந்த நொடியை நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதா உணர ஆரம்பிங்க. செழிப்பா இருக்கிறதா உணர ஆரம்பிங்க. உங்களை சுத்தி அன்பு இருக்கிறதா உணர ஆரம்பிங்க. இதெல்லாம் இல்லைன்னாலும் அப்படி செய்யுங்க.
அப்படி செஞ்சா இந்த பிரபஞ்சம் நீங்க பாடுற பாட்டுக்கு உங்க கூட சேர்ந்து பாடும். உங்க உள்ளுணர்வுக்கு பதில் தரும் விதமா பிரபஞ்சம் அதை எல்லாத்தையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஏன்னா அப்படித்தானே நீங்க உணர்றீங்க. உங்கள் எண்ணமும் உங்கள் உணர்வும் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும், இது நிச்சயம். உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்க எது மேல ஒருமுகப்படுத்திருக்கீங்களோ அது உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அதைத்தான் நீங்க உங்க அனுபவத்துக்குள்ள ஈர்க்கிறீங்க. இது ஜீரணிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா நாம அதை திறந்த மனசோட அணுகும் போது அதோட விளைவுகள் பிரமிக்க வைக்கும். அதாவது உங்க எண்ணங்கள் உங்க வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தா புரிந்துணர்வுல மாற்றத்தை ஏற்படுத்தி அதை நம்மளால சரி பண்ண முடியும். நீங்க நல்லா இருக்கிறதா உணர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட இந்த உணர்வு தான் நம்மளோட பிரபஞ்சத்துக்கு சமிக்கைகளா ஒளிபரப்பாகி அதுக்கு ஒத்தபற்ற இன்னும் அதிகமா உங்களை நோக்கி ஈர்க்குது. நீங்க நல்லா இருக்கிறதா நினைக்கிற உணர்வு அதிகரிக்கும் போது நீங்க நல்லா இருக்கிறதா உணர்றதுக்கு உதவுற விஷயங்களை இன்னும் அதிகமா கவர்ந்து இழுக்கிறீங்க. அது மூலமா உங்களை மேல மேல உயர்த்திக்கிறீங்க. நீங்க மனசொடிஞ்சு போயிருந்தா அதை ஒரு நொடியில மாத்திடலாம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச நல்ல இசையை கேட்க தொடங்குங்க, இல்லனா பாட ஆரம்பிங்க. அது உங்களோட உணர்வுகளை மாத்திடும். இல்லனா அழகான ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு குழந்தைய நினைச்சுக்கங்க, நீங்க நேசிக்கிறவங்கள நினைச்சுக்கங்க. அந்த எண்ணத்தை அப்படியே மனசுல வச்சுட்டு அதிலேயே மூழ்கிடுங்க. மத்த எந்த எண்ணங்களாலையும் பாதிக்கப்படாதீங்க. உங்க உணர்வுகள் நல்லதாமைய நான் உத்தரவாதம் தரேன். உங்களுக்கு மகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்துறதுல உங்க செல்ல பிராணிகளுக்கு பங்கு இருக்கு. ஏன்னா அதுங்க உங்களை ஒரு உன்னதமான மனநிலைக்கு கொண்டு போகுது. நீங்க உங்க செல்ல பிராணிகள் கிட்ட அன்பு செலுத்தும் போது அந்த உன்னதமான அன்பு நிலை உங்க வாழ்க்கையில நல்லதையே கொண்டு வரும். எவ்வளவு சிறந்த பாக்கியம் இது. உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க அடக்கையால உங்களால முடியும் போது உங்க யதார்த்தத்தை நீங்க எப்படி உருவாக்க முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அங்கதான் உங்க சுதந்திரம் இருக்கு. அங்கதான் உங்களோட எல்லா சக்தியும் இருக்கு. உங்க வாழ்க்கைய உருவாக்குறவரா நீங்க மாறுறது எப்படின்னு அப்பதான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அந்த நிலையை நீங்க அடைஞ்சி இந்த ஈர்ப்பு விதியை நீங்க பயன்படுத்தினா நீங்க கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கைய உங்களால நிச்சயமா அடைய முடியும். இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சதும் அது மாயாஜாலமா மாறிடுச்சு. ஒவ்வொருத்தரும் கனவு காண்ற வாழ்க்கையை நான் தினசரி வாழ்ந்துகிட்டு வரேன். என் மாளிகையோட மதிப்பு $4.5 மில்லியன். அன்பான மனைவி எனக்கு கிடைச்சிருக்கா. விடுமுறையை கொண்டாட நான் உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். மலைகள்ல ஏறி இருக்கேன், சாகச பயணங்கள் செஞ்சிருக்கேன். இது எல்லாமே நடந்ததுக்கும் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுதான். அற்புதமான வாழ்க்கைங்கிறது நிச்சயமா சாத்தியமான ஒண்ணுதான். வாழ்க்கைனாலே அப்படித்தானே இருக்கணும். ரகசியத்தை பயன்படுத்தினா உங்களோட வாழ்க்கையும் சிறப்பா அமையும். இந்த அருமையான செயல்பாட்டுல அவங்களோட பங்கு என்ன, பிரபஞ்சத்தோட பங்கு என்னன்னு நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேள்வி கேட்கறது உண்டு. அதோட விளக்கத்தை பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் அலாவுதீனும் அற்புத விளக்குங்கிற கதை நல்லாவே ஞாபகம் இருக்கும். அலாவுதீன் விளக்க எடுத்து தேய்ச்ச உடனே அதுல இருந்து ஒரு பூதம் கிளம்பும். அந்த பூதம் எப்பவும் ஒண்ணு சொல்லும், உங்களோட விருப்பமா எனக்கு கட்டளை. இப்ப நமக்கு சொல்லப்படுற அலாவுதீன் கதையில வர பூதம் 3 கட்டளையை தான் நிறைவேற்றும். ஆனா இந்த கதையோட மூலம் வரைக்கும் போய் பார்த்தா கட்டளைகளுக்கு கணக்கே இல்லைங்கிறது தெளிவா புரிய வரும். அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த உருவ கதையை எடுத்து நம்மளோட வாழ்க்கையில நாம பொருத்தி பார்க்கலாம். இந்த கதையில தனக்கு வேணுங்கிறத எப்பவுமே அலாவுதீன் தான் கேட்கிறாங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் அந்த பூதத்துக்கு பாரம்பரியமா நாம பல பேர்களை வச்சுக்கிட்டு வந்திருக்கோம். தேவரட்சகன், பரபிரம்மம், இப்படி பல பேர்களை கொடுத்திருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா ஒவ்வொரு பாரம்பரியமும் நம்மளை விட பெரிய சக்தி ஒண்ணு இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு வந்திருக்கோம். அந்த பூதம் எப்பவும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லும், உங்களோட விருப்பமா எனக்கு கட்டளை.
உருவகப்படுத்துற செயல்முறை இருக்கு. அது 3 படிகளை கொண்டது. அந்த மகத்தான செயல்முறை உருவாகி 2000 வருஷம் ஆனது. முதல் படி கேக்குறது. பிரபஞ்சத்துக்கு நீங்க ஆணையிடுங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியட்டும். உங்க எண்ணங்களுக்கு இந்த பிரபஞ்சம் செயல்படை அளிக்கும். உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணும்? உட்கார்ந்து ஒரு காகிதத்துல உங்களுக்கு என்ன வேணும்னு எழுதுங்க. அத நிகழ்கால வாக்கியமா எழுதுங்க. ஒவ்வொரு வாக்கியத்தையும் என் மனசு மகிழ்ச்சியாலேயே நன்றி பெருக்காலேயே நிறைஞ்சிருக்கு ஏன்னு ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி இருக்கணுங்கிறத அதுக்கு அப்புறமா எழுதுங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமானது. இது பிரபஞ்சத்தை பொருட்பட்டியலா வச்சுக்கிறதுக்கு ஒப்பானது. அந்த பட்டியலை புரட்டி எனக்கு இந்த அனுபவம் வேணும், அந்த பொருள் வேணும், அந்த நபர் மாதிரி ஒருத்தர் வேணும்னு நீங்க கேட்கலாம். பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க கேட்கறீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சுலபம். 2வது படி நம்புறது. நீங்க விரும்புறது ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமாயிடுச்சுன்னு நம்புங்க. நான் அதை அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு சொல்லுவேன். அது கண்ணுக்கு புலப்படாதது மேல இருக்கிற நம்பிக்கை. உங்களோட விருப்பம் தான் எனக்கு கட்டளை. நீங்க கேட்கறத செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த பிரபஞ்சம் தன்னோட இருத்தலையே இடம்பெயர செய்ய துவங்குது. நமக்கு என்ன வேணுங்கிற நம்மளோட விருப்பத்தை நாம ஒரு நாளும் நமக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல. அது உருவாகிறத பார்க்க முடியாததுதான் அதுக்கு காரணம். இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். வரலாற்றுல சாதனை செஞ்ச யாருக்குமே அவங்க எப்படி அந்த சாதனையை செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனா செய்ய போறவன மட்டும் தெரிஞ்சிருக்கும். அது எப்படி வரப்போறதுங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாம். பிரபஞ்சம் எப்படி இடம் மாறுதுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். ரகசியத்தை பயன்படுத்தினா கண்டிப்பா அதை நீங்க ஈர்ப்பீங்க. அது அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாம பிரபஞ்சத்துக்கிட்ட விண்ணப்பம் செஞ்சிருந்தத நம்மளால பார்க்க முடியலன்னா பெரும்பாலான சமயங்கள்ல நமக்கு வெறுப்பு ஏற்படுது. சந்தேகம் தலை தூக்க தொடங்குது. அந்த சந்தேகம் நமக்கு ஏமாற்ற உணர்வை உண்டாக்குது. அதை தூக்கி எறிங்க. அந்த ஏமாற்ற உணர்வு ஏற்படுறது தவிர்க்க முடியாததுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதிலா அந்த இடத்துல நான் கேட்டது வந்துகிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும்னு அசைக்க முடியாத நம்பிக்கை உணர்வை அரியணை ஏத்துங்க. இந்த செயல்பாட்டுல கடைசி படியான 3வது படி பெறுதல். நீங்க கேட்டது கிடைக்கும் போது உங்களுக்கு ஏற்பட போற உணர்வை பத்தி அற்புதமா உணரத் தொடங்குங்க. இந்த செயல்முறையில நல்லா இருக்கிறதா உணர்றதும் மகிழ்ச்சியா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அலைவரிசையில உங்களை நீங்க வைக்கிறீங்க. இந்த பிரபஞ்சம் ரொம்ப உணர்வு பூர்வமானது. நீங்க வெறும் அறிவுபூர்வமா ஒரு விஷயத்தை நம்புனீங்கன்னா அதுல உங்களுக்கு உணர்வு பூர்வமான அடித்தளம் எதுவும் இல்லாம இருந்ததுன்னா வாழ்க்கையில அதை கவர்ந்து இழுக்கிறதுக்கான போதுமான சக்தி உங்ககிட்ட இருக்காது. அதனால நீங்க அதை உணரணும். உங்க கற்பனைகளை உங்களால உண்மையா மாத்த முடிகிற போது பெரிய பெரிய மனக்கோட்டைகளை கட்ட நிலைமையை நீங்க அடையிறீங்க. அதைத்தான் நாம எல்லாரும் படைப்பு இயக்க செயல்பாடுன்னு சொல்றோம். ஈர்ப்பு விதியை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தினா நீங்க விரும்புற ஒரு விஷயத்தை இப்பவே அடைஞ்சிட்ட ஒரு உணர்வை உண்டாக்க எது தேவைங்கிறத நீங்க கண்டுபிடிக்க அது உங்களுக்கு உதவும். கடைக்கு போய் பிடிச்ச காரை ஓட்டி பாருங்க. நீங்க வாங்க விரும்புற வீட்டை முழுமையா சுத்தி பாருங்க. அது உங்களுக்கு சொந்தமாயிடுச்சுங்கிற உணர்வை பெற எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்யுங்க. அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அடைய நீங்க செய்யற எல்லாமே அது உங்களை வந்தடையறதுக்கு நிச்சயமா உதவும். ஒருவேளை நீங்க கண் முழிச்சு பார்க்கும்போது அது உங்க முன்னால இருக்கலாம். இல்லைன்னா அதை அடைய செயல்படுறதுக்கான ஒரு உத்வேகமான எண்ணம் உங்களுக்கு தோணலாம். அப்படி செய்யலாம் தான். ஆனா அப்படி செய்யறத நான் வெறுக்கிறேன்னு அந்த சமயத்துல நீங்க கண்டிப்பா சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நீங்க சரியான வழியில போகலன்னு அர்த்தம். ஒரு சமயத்துல நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொண்டு வர முயற்சிக்கலாம். அதே போக்குல நீங்களும் ஈடுபட்டா உங்களுக்கு அது மகிழ்ச்சியான உணர்வை கொடுக்கும். துடிப்பா இருக்கிறத உணர்வீங்க. நேரம் ஸ்தம்பிச்சிடும். நாள் பூரா அதை செய்ய சொன்னாலும் செய்வீங்க. பிரபஞ்சத்துக்கு பிடிச்சது வேகம்தான்.
எப்பவும் தாமதிக்காதீங்க, எப்பவும் யூகிக்காதீங்க, எதையும் சந்தேகப்படாதீங்க. சந்தர்ப்பம் வரும்போது, இப்பவே செயல்படணும்னு நச்சரிப்பு உணர்வு வரும்போது, உள்ளுணர்வு இதை செய்யன்னு தூண்டும் போது உடனே செயல்படுங்க. அதுதான் உங்களோட வேலை. நீங்க செய்ய வேண்டியது அது மட்டும்தான். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க கவர்ந்து இழுப்பீங்க. பணம் தேவைன்னா பணத்தை ஈர்ப்பீங்க, மக்கள் தேவைன்னா மக்களையும் ஈர்ப்பீங்க, குறிப்பிட்ட புத்தகம் தேவைன்னா அதையும் உங்களால ஈர்க்க முடியும். நீங்க எதை நோக்கி கவர்ந்து இழுக்கப்படுறீங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க விரும்புற உருவம் உங்க மனசுல இருக்கும் பொழுது அதை நோக்கி நீங்க ஈர்க்கப்படுறீங்க, அதுவும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுது. அது உங்களோடையும் உங்க மூலமாவும் பௌதிக யதார்த்த தளத்தை வந்தடையுது. அதை இயக்கிறது தான் ஈர்ப்பு விதி. எதுவும் இல்லாத நிலையில இருந்து நீங்க தொடங்கலாம். அதுல இருந்தும் இல்ல வழியில்லாத நிலையில இருந்தும் நிச்சயம் ஒரு வழி பிறக்கும். இப்படி யோசிச்சு பாருங்க. ராத்திரியில ஒரு கார் போய்கிட்டு இருக்கு. அந்த காரோட விளக்கு வெளிச்சம் 100-200 அடி வரைக்கும் தான் தெரியும். அதோட உதவியால நீங்க கலிபோர்னியால இருந்து நியூயார்க் வரைக்கும் பயணம் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது அடுத்த 200 அடி மட்டும்தான். அப்படித்தான் வாழ்க்கையும் நம்ம கண்ணு முன்னாடி விரியுது. அடுத்த 200 அடி நம்ம கண்ணு முன்னாடி விரியும். அதுக்கப்புறம் 200 அடி கண்ணுக்கு தெரியும்னு நம்பினா போதும். வாழ்க்கை உங்க கண்ணு முன்னாடி விரிஞ்சுக்கிட்டே வரும். அது நீங்க அடைய விரும்புற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா அங்க போகணும்னு நீங்க தானே விரும்புனீங்க. இதுக்கு எவ்வளவு காலம் ஆகுங்கிறது தான் மக்கள் யோசிச்சுட்டு இருக்கிற இன்னொரு விஷயம். இந்த கார் அடையறதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் ஆகும், இந்த உறவையோ பணத்தையோ அடையறதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் ஆகுங்கிறது தான் கேள்வி. இது நடக்கிறதுக்கு 30 நிமிஷம் ஆகும், இல்லனா 3 நாள் ஆகும், இல்லனா 30 நாள் ஆகும்னு சொல்றதுக்கு என்கிட்ட விதிமுறை புத்தகம் இல்ல. நீங்க எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோட ஐக்கியமா இருக்கீங்கிறத பொறுத்து தான் அது அமையும். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அழகு ஒரு விஷயமே இல்ல. அறிவியல் தளத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாம கடுகளவுன்னு நினைக்கிற ஒன்ன ஈர்க்கிறதுக்காகிற சிரமத்தை விட பெருசுன்னு நினைக்கிற ஒன்ன ஈர்க்கிறதுக்காகிற சிரமம் ஒன்னும் அதிகமானது இல்ல. பிரபஞ்சம் எல்லாத்தையும் முயற்சி இல்லாம தான் செய்யுது. ஒரு புல் வளர்றதுக்கு சிரமப்படுறது இல்ல, அதுக்கு முயற்சி தேவைப்படுறது இல்ல. அப்படி ஒரு மாபெரும் வடிவமைப்பது எல்லாமே உங்களோட மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத பொறுத்ததுதான். நாம் அதுக்கு எந்த இடத்த கொடுத்துருக்கோங்கிறத பொறுத்துதான் அது அமையும். பெரிய விஷயத்துக்கு நேரம் பிடிக்கும், சின்ன விஷயத்துக்கு நேரம் பிடிக்காதுங்கிறதெல்லாம் நாம எல்லாரும் சேர்ந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிற விதிகள். பிரபஞ்சத்தை பொறுத்தவரை விதிகள் எதுவும் கிடையாது. ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி உணர்வை கொடுத்தீங்கன்னா அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சில பேருக்கு சின்ன விஷயங்கள் அடையிறது ரொம்ப சுலபம். அதனால சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு டம்ளர் காஃபி. இன்னைக்கு ஒரு டம்ளர் காஃபியை கவர்ந்து இழுக்க போறதா சுய பிரகடனம் செஞ்சுக்கங்க. ரொம்ப நாளா நீங்க சந்திக்காத ஒரு நண்பரோட உருவத்தை உங்க மனசுல கற்பனை செஞ்சுக்கங்க. எப்படியோ யாராவது ஒருத்தர் அந்த நண்பரை பத்தி உங்ககிட்ட பேச தொடங்கலாம். அந்த நண்பர் உங்க கூட தொலைபேசியில பேசலாம், இல்ல கடிதம் அனுப்பலாம். எல்லா இடத்துலயும் எனக்கு மட்டும் கார் நிறுத்த இடம் கிடைக்கிறத நினைச்சு மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து நான் இதை செஞ்சுக்கிட்டேன். ஏன் காரை குறிப்பா நான் எந்த இடத்துல நிறுத்தணுங்கிறத என் மனசுக்குள்ள ஒரு ஓவியம் மாதிரி வரைஞ்சு வச்சுக்குவேன். 95% சமயங்கள்ல அந்த இடம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். மீதி 5% சமயம் அடுத்தவங்க அந்த இடத்த காலி பண்றதுக்காக 1-2 நிமிஷம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே எனக்கு இப்படிதான் நடக்கும். ஏராளமான மக்கள் நிகழ்காலத்தோட சூழல் கைதிகளா, முடக்கப்பட்டவர்களா, நல்லா மாட்டிக்கிட்டவங்களா உணர்றாங்க. இந்த மாதிரி சமயத்துல உங்களோட சூழல் எதுவா இருந்தாலும் சரி, அது உங்களோட தற்போதைய யதார்த்தம் தான்னு நான் சொல்லுவேன். அந்த தற்போதைய யதார்த்தத்துல நீங்க அந்த மாபெரும் ரகசியத்தை பயன்படுத்த தொடங்குறதன் விளைவா மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய சூழ்நிலையை நீங்க மாத்தணும்னா முதல்ல நீங்க உங்க சிந்தனையை மாத்திக்கணும். உங்களுக்கு வரும் கடிதங்கள்ல ஒவ்வொரு முறையும் நீங்க ஏதாவது ஒரு பில் இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா அது அங்க இருக்கும். பில் இருக்குமோங்கிற பயத்திலேயே நீங்க ஒவ்வொரு நாளும் வெளியே போறீங்க. சிறந்த விஷயம் எதையும் நீங்க எதிர்பார்க்கறது இல்ல. நீங்க கடனை பத்தியே சிந்திக்கிறீங்க, கடனை எதிர்பார்க்கறீங்க. அதனால கடன் தலைக்காட்ட தானே செய்யும். இந்த மாதிரி சிந்திக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க எண்ணத்தை உறுதி செய்றீங்க. கடனை கட்ட சொல்லி கடிதம் வந்திருக்குமா? ஆமா வந்திருக்கு. வாங்கின கடனை திரும்ப கொடுக்க சொல்லி கடிதம் வந்திருக்குமா? ஆமா வந்திருக்கு. அது என்ன? அதை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கு காரணம் ஈர்ப்பு விதி உங்களுக்கு கீழ்ப்படியதுதான். அதனால நீங்க நினைச்சதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. உங்களுக்கு நீங்களே ஒரு உதவி செஞ்சுக்கங்க. ஒரு காசோலையை எதிர்பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு நிறைய பேர் இதுதான் நான் முடிவு பண்றாங்க.
அது நீங்க இல்ல, அது நீங்களா இருந்தவர். உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உங்க வங்கி கணக்குல போதுமான அளவுக்கு பணம் இல்லைன்னோ, நீங்க விரும்புற உறவு உங்ககிட்ட இல்லைன்னோ, நீங்க ஆரோக்கியமா இல்லைன்னோ வச்சுக்கலாம். அது இப்ப இருக்கிற நீங்க இல்ல, அது உங்க கடந்த கால எண்ணங்கள் மற்றும் செயல்களோட எச்சம். அதனாலதான் எப்போதும் கடந்த காலத்துல நாம செஞ்ச செயல்கள் மற்றும் எண்ணங்களோட எச்சத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களோட தற்போதைய நிலைமையை பார்த்து அதை வச்சு நீங்க உங்களை விவரிச்சுக்கிட்டீங்கன்னா எதையுமே பெற முடியாத படுகொலியில நீங்களே விழறீங்கன்னு அர்த்தம். உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த நேரத்துல நாம என்ன செய்யலாம்? உங்களுக்கு நான் 2-3 விஷயம் சொல்றேன். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, நீங்க எதுக்கெல்லாம் நன்றியுடையவங்களா இருக்கீங்கன்னு ஒரு பட்டியலை தயாரிக்கிறது தான். ஏன்னா அது உங்க ஆற்றலை இடம்பெயர வச்சு உங்க சிந்தனையில மாற்றத்தை தூண்டும். சொல்ல போனா இந்த பயிற்சிக்கு முன்னாடி நீங்க உங்களோட புகார்கள் பத்தி, உங்க பிரச்சனைகள் பத்தி, உங்ககிட்ட இல்லாத விஷயங்கள் பத்தி கவனம் செலுத்தி இருப்பீங்க. இந்த பயிற்சிக்கு பின்னால நீங்க நிச்சயமா வேற திசையில போவீங்க. உங்களை மகிழ்ச்சியா வச்சிருக்கிற எல்லா விஷயத்துக்கும் உங்களோட நன்றியுணர்வை தெரிவிங்க. உங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வர நன்றி உணர்தல் தான் சரியான வழி. தான் செய்யற சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் தன்னோட மனைவி கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கும் போது ஒரு ஆண் என்ன செய்வான் தெரியுமா? இன்னும் நல்ல விஷயங்களை செய்வான். இது பாராட்ட பத்தினது. விஷயங்களை கவர்ந்து இழுக்குது, ஆதரவை பிடிச்சு இழுக்குதுன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில நாம எதை சிந்திக்கிறோமோ, எதுக்கு நன்றி சொல்றோமோ அதையே நாம அடையணும். என்னை பொறுத்த வரைக்கும் நன்றி உணர்தல்ங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சின்னு தான் சொல்லுவேன். தினமும் காலையில நான் கண் முழிச்ச உடனே சொல்றது இதுதான், நன்றி. ஒவ்வொரு நாள் காலையிலயும் படுக்கையிலிருந்து என் கால் தரையில பட்டதும் நான் சொல்றது இதுதான், நன்றி. மற்ற வேலைகளை செய்யும் போதும் நான் எதுக்கெல்லாம் நன்றி உடையவனா இருக்கேங்கிறத அலசுவேன். ஆனா அதை நான் ஒரு கடமையை போல, ஒரு சடங்கை போல செய்யறதில்லை. அதை நான் என் மனசார உணர்வு பூர்வமா நன்றியோட வெளியிடுவேன். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறத பத்தி நீங்க வித்தியாசமா உணர துவங்கினதும் நீங்க சிறந்த விஷயங்களை இன்னும் அதிகமா ஈர்ப்பீங்க. உங்களுக்கு நன்றி சொல்ற வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். உங்களை சுத்தி நீங்க உற்று நோக்கி, நான் விரும்பின கார் கிடைக்கல, வீடு கிடைக்கல, ஆரோக்கியம் கிடைக்கல, மனைவி கிடைக்கலன்னு சொல்றீங்கன்னா போதும் நிறுத்துங்க. இதெல்லாம் உங்ககிட்ட இல்லாத விஷயங்கள். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள். அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. ஒருவேளை அது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த படமா கூட இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கிற நேர்த்தியான உடைகளா இருக்கலாம். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் குறித்த நன்றியுணர்வு உங்ககிட்ட தோணும் போது நீங்க விரும்புறது விரைவா உங்களை வந்து அடையும். எனக்கு எதுவுமே சரியா நடக்கிறது இல்ல, இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குன்னு நாம எல்லாரும் ஒரு நாள் புலம்பி இருப்போம். என் குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டப்ப சாலையோரம் கிடந்த சாதாரண கூழாங்கல் ஒண்ணை நான் கண்டெடுத்தேன். அதை நான் என் பைக்குள்ள போட்டுக்கிட்டேன். இந்த கல்லை தொடும்போதெல்லாம் நான் நன்றி சொல்லக்கூடிய ஏதோ ஒண்ண நான் நினைச்சுக்க போறேன்னு நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன். தினமும் காலையில எழுந்த உடனே மேஜை மேல இருக்கிற அந்த கல்லை எடுத்து என் பைக்குள்ள போட்டுக்கிட்டு நான் நன்றியோட இருக்கிற விஷயங்களை நினைவுபடுத்திக்குவேன். ராத்திரியில அதை எடுத்து வெளியே வைக்கும் போதும் அதையே செய்யும். இது எனக்கு வாடிக்கை ஆயிடுச்சு. இது சம்பந்தமா எனக்கு ஒரு அற்புதமான அனுபவம் ஏற்பட்டது. ஒரு சமயம் அந்த கல்லு என் பையிலிருந்து தவறி கீழே விழுந்தப்ப என் தென்னாப்பிரிக்க நண்பர் அது என்னன்னு கேட்டாரு. அது என்னது? அது நன்றி உணர்வு கல்லுன்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். நன்றி உணர்வு கல்லா? தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பி போயிட்டு அவர்கிட்ட இருந்து 2 வாரம் கழிச்சு மின்னஞ்சல் வந்தது. அதுல அவரு, என் மகன் ஒரு விசித்திரமான வியாதியினால இறந்துகிட்டு இருக்கான், அது ஒரு வகையான ஹெப்படைட்டிஸ், எனக்கு 3 நன்றி உணர்வு கல் அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாரு. அந்த கல்லு தெருவோரத்துல கிடைக்குங்கிறதுனால நானும் சரின்னு சொன்னேன். நான் அனுப்ப போற கற்கள் தனித்துவம் வாய்ந்ததா இருக்குங்கிற நினைப்போட பக்கத்துல இருக்கிற நீரோடைக்கு போய் சில நல்ல கற்களை பொறுக்கி அவருக்கு நான் அனுப்பி வச்சேன். 4-5 மாசம் கழிச்சு அந்த நண்பர்கிட்ட இருந்து பதில் வந்தது. அதுல அவரு, என் மகன் தேறிட்டான், இப்ப நல்லா இருக்கான், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், ஒரு நன்றி உணர்வு கல்லு தலா $10 வீதம் 1000 கற்களை வித்து அதை அறக்காரியங்களுக்காக நாங்க கொடுத்தோம், உங்களுக்கு நன்றின்னு சொல்லி இருந்தாரு. அதனால நன்றி உணர்வு மனப்பான்மைங்கிறது நமக்குள்ள இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணுங்கிறதுக்காக நீங்க அதை உடனே செய்யுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு வார்த்தைகளால என்னால விவரிக்க முடியல. நான்
அப்போலோ விண்வெளி திட்டத்துல இருந்து இந்த அகக்காட்சி படைப்பு செயல்முறையை கடன் வாங்கி 1980கள்லயும் 90கள்லயும் ஒலிம்பிக் திட்டத்துல அதை இணைச்சேன். அதுக்கு விஷுவல் மோட்டார் ரிஹர்சல்னு பேரு. காட்சிப்படுத்தி பாருங்க, அது உங்கள் முன் தோன்றும். மனசை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். நாங்க ஒலிம்பிக் ஓட்டக்காரர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து அவங்க பங்கேற்கவிருந்த ஒலிம்பிக் நிகழ்ச்சிகள்ல ஓடுவதை அவங்க மனசுல காட்சியா கற்பனை செய்யும்படி சொன்னாங்க. அவங்க ஓடு தளத்துல ஓடும்போது எந்த தசைகள் எந்த வரிசை கிரமத்துல செயல்படும் அதே மாதிரி அவங்க கற்பனையா ஓடும்போது செயல்பட்டதை கண்டு பிரமிச்சு போயிட்டோம். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அது உண்மையா நடக்குதா இல்லைன்னா கற்பனையில நடக்குதான்னு மனசால வேறுபடுத்தி பார்க்க முடியாது. உங்களால மனசுக்குள்ள நுழைய முடியும்னா நிச்சயமா உடம்புக்குள்ளேயும் நுழைய முடியும். நீங்க அகக்காட்சி படைப்புல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது அத உங்க மனசுல அப்படியே ஓட விட்டுட்டு இருக்கும் போது எப்பவுமே உங்க மனசுல கடைசி விளைவை நினைச்சுக்கிட்டே செய்யுங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க கைகளோட பின்பக்கத்தை பாருங்க, அத நல்லா உத்து பாருங்க. உங்க தோலோட நிறத்தை, சுருக்கங்களை, ரத்த நாளங்களை, வளையங்களை, விரல் நகங்களை நல்ல நுணுக்கமா பாருங்க. இப்போ உங்க கைகளை மெதுவா மூடுங்க. அப்படி மூடுறதுக்கு முன்னாடி உங்க கை விரல்கள் உங்க புது காரோட ஸ்டியரிங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். உண்மையை சொல்லணும்னா அது ஒரு முப்பரிமாண காட்சி. எல்லாருக்கும் அது நல்ல அனுபவமா விளங்கும். அந்த கணக்குல அதுதான் நிஜங்கிற மாதிரி உங்ககிட்ட ஏற்கனவே அது இருக்குங்கிற உணர்வால நமக்கு எதுக்கு புது காரணம் நீங்க வியக்கிற அளவுக்கு தத்ரூபமா அது அமையும். அகக்காட்சி படைப்போ எண்ணங்களோ மட்டும் இல்ல, உணர்வு தான் உண்மையிலேயே ஈர்ப்பு உண்டாக்குது. இப்படித்தான் நிறைய பேர் நான் நன்னம்பிக்கை காட்சிகளை சிந்திச்சாலோ இல்ல எனக்கு வேணுங்கிறத அந்த காட்சியில படைச்சாலோ போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி செஞ்ச பிறகு அபரிமிதமா இருக்கிறதாவோ அன்புடனோ மகிழ்ச்சியுடனோ இருக்கிறதாவோ நீங்க உணரலன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஈர்ப்பு சக்தியை உண்டாக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துலதான் ரகசியம் உண்மையிலேயே செயல்பட ஆரம்பிக்குது. அந்த காருக்குள்ள உண்மையாவே நாம் இருக்கோங்கிற உணர்வு நிலையில நீங்க உங்களையே ஈர்த்துக்கிறீங்க. எனக்கு அந்த கார் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னோ அதுக்கு என்னால சொந்தக்காரனா ஆக முடியுமான்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா அது உணர்வோட தொடர்புடையது. அது இந்த கணத்துல இல்ல, அது வருங்காலத்துல இருக்கு. அந்த உணர்வுலயே நீங்க நிலைச்சிருந்தா அது எப்பவும் வருங்காலத்துல தான் இருக்கும். சந்தோஷத்தை அனுபவிங்க, மகிழ்ச்சியை கொண்டாடுங்க. அந்த இருட்டு அறைக்குள்ள அது முட்டாள்தனமா கூட தோணலாம். நல்ல உற்சாகமா அதை செயல்படுத்துங்க, தயங்காம செய்யுங்க. நிறைய பேரு தயக்கத்தோட நான் இதை செய்யணுமான்னு கேட்பாங்க. மாற்றம் வேணும்னா இதை செஞ்சுதானே ஆகணும். அந்த உணர்வு அதோட சேர்ந்து உங்க அகக்காட்சியும் ரெண்டும் இணைஞ்சு ஒரு கதவா திறக்கும். அது வழியா பிரபஞ்சத்தோட அந்த சக்தி தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கும். அந்த சக்தி என்னவென்று என்னால் கூற முடியாது. அது இருக்கிறது என்பதை மட்டும் நான் அறிவேன். எப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலை இல்லை. எதுங்கிறதுல காட்டப்படுற நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு மூலமா எப்படிங்கிறது வெளிப்படும். எப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட அதிகார எல்லைக்கு உட்பட்டது. உங்களோட கனவை நீங்க சுருக்கமாவும் விரைவாகவும் இணக்கமாவும் சென்றடையக்கூடிய வழிய பிரபஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டா அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்படும் விதத்தை பார்த்து கண்டிப்பா ஆச்சரியமும் திகைப்பும் அடைவீங்க. இங்கதான் மாயாஜாலங்களும் அற்புதங்களும் நடக்குது. இதை நீங்க தினமும் செய்யணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அது ஒரு சடங்கா சலிப்பூட்டு வேலையா உங்களுக்கு ஆகிடக்கூடாது. ரகசியத்தை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான மனநிலை. இந்த மொத்த செயல்முறையும் உங்களை மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்தணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உவகையுடனும் இசைவுடனும் அதி உத்வேகத்துடனும் நீங்க இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மாயாஜால வாழ்க்கை வாழறவங்களுக்கும் அப்படி வாழாதவங்களுக்கும் நடுவுல ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. இந்த மாதிரி மாயாஜால வாழ்க்கை வாழறவங்க சில நியதிகளை ஏற்படுத்திக்கிட்டவங்க. அவங்க ஈர்ப்பு விதியை பயன்படுத்துற வித்தைய கத்துக்கிட்டவங்க. அதனால அவங்க போற இடமெல்லாம் மாயாஜாலம் நடக்குது. ஏன்னா அவங்க அதை பயன்படுத்த மறக்கிறது இல்லை. ஏதோ ஒரு முறை மட்டும் பயன்படுத்திட்டு மறந்துடாம எல்லா தடவையும் அதை பயன்படுத்துறாங்க. மக்களோட கவனம் எதுலயுமே கொஞ்ச காலம் தான் நிலைச்சிருக்கும்.
அவங்க நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்த ரொம்ப உத்வேகத்தோட இருக்க என் வாழ்க்கையை மாத்திக்க போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா எதிர்பார்த்த விளைவுகள் ஏற்படாது. நிலமட்டத்துக்கு கொஞ்சம் கீழே துளிர்த்து வெளியே வர தயாரா இருக்கும். ஆனா அந்த நபர் வெறும் மேல் மட்டத்தை மட்டும் பார்த்துட்டு இது நமக்கு சரி வராதுன்னு சொல்லுவார். அதுக்கு பிரபஞ்சம் என்ன பதில் சொல்லும் தெரியுமா? உங்கள் விருப்பம் எனக்கு கட்டளைன்னு சொல்லும். அது துளிர்த்து மேல வரவே வராது. நான் ஈர்ப்பு விதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உடனே அதை நான் நடைமுறையில சோதிச்சு பார்த்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். 1995 நான் அகக்காட்சி பலகைன்னு ஒன்ன உருவாக்குனேன். வாழ்க்கையில நான் சாதிக்க விரும்புற இல்லைன்னா வாழ்க்கையில நான் ஈர்க்க விரும்புற காரு, கை கடிகாரம், என் கனவு வாழ்க்கை துணைவி, அந்த படங்களை எல்லாம் வெட்டி அந்த அகக்காட்சி பலகையில நான் ஒட்டுவேன். ஒவ்வொரு நாளும் அலுவலகத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த பலகையை பார்த்து அகக்காட்சி படைப்பை உருவாக்குவேன். அதோட அதை ஏற்கனவே அடைஞ்சிட்ட மனநிலைக்கு உண்மையிலேயே நுழைவேன். அதுக்கப்புறம் நான் வேற ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்தேன். என்னோட பொருட்கள் ஒரு அட்டைப்பெட்டியில போட்டு ஒரு இடத்துல வச்சேன். அடுத்த 5 வருஷத்துல நான் 3 இடத்துக்கு மாறினேன். அதுக்கப்புறம் கலிபோர்னியாவுக்கு வந்து இந்த வீட்டை விலைக்கு வாங்கி 1 வருஷம் புதுப்பிச்சு கட்டினேன். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அட்டைப்பெட்டியில அடைச்சு வச்ச எல்லா பொருட்களையும் இந்த புது வீட்டுக்கு கொண்டு வந்தேன். ஒரு நாள் காலையில என்னோட 5 வயசு மகன் கீனன் என்னோட அலுவலகத்துக்கு வந்தான். 5 வருஷமா திறக்கப்படாத சில பெட்டிகள் வாசலுக்கு பக்கத்துல இருந்தது. என் மகன் கீனன் அந்த பெட்டிகள் மேல ஏறி உட்கார்ந்து காலால எட்டி உதச்சிக்கிட்டு இருந்தான். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா, நான் இங்க வேலை பார்க்கணும்னு சொன்னேன். இந்த பெட்டிகள்ல என்ன இருக்குப்பா? என்னோட அகக்காட்சி பலகைகள் இருக்கு. அகக்காட்சி பலகைகள்னா என்ன? அதுலதான் நான் என்னோட குறிக்கோள்களை குறிச்சு வச்சுக்குவேன். வாழ்க்கையில நான் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை அதுல ஒட்டி வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவனோட வயசுக்கு நான் சொன்னது புரியல. சரி வா, உனக்கு நான் அதை காட்டுறேன், அப்பதான் உனக்கு தெளிவா புரியும். அவனை பெட்டிக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு பெட்டியை திறந்தேன். அதுல இருந்த ஒரு அகக்காட்சி பலகையில நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அகக்காட்சி படைப்புல பார்த்த ஒரு வீட்டோட படம் இருந்தது. எனக்கு அதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த படத்துல இருக்கிற வீட்டுல தான் நாங்க இப்ப குடியிருக்கோம். அதே மாதிரி வீடு இல்ல, அதே வீடு. எனக்கு தெரியாமலே நான் என் கனவு வீட்டை வாங்கி குடியேறி இருக்கேன். இதை நான் உணர்ந்ததும் என்னையும் அறியாம நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அழுறீங்க? அதுக்கு நான் என்ன கடைசியா ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அகக்காட்சி படைப்போட முழு ஆற்றலையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் படிச்ச எல்லாத்தையும், நான் வாழ்க்கை நடத்தின முறையையும், என் நிறுவனத்தை உருவாக்கின விதத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என் வீட்டு விஷயத்திலையும் வேலை செஞ்சிருக்கு. எனக்கு தெரியாமலேயே நான் என் கனவு வீட்டை வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணுங்க. அதை அடைய முடியும்னு நம்புங்க. நீங்க அதுக்கு தகுதியானவர் தான். அதை உங்களால பெற முடியும்னு நம்புங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கண்களை நல்லா மூடிக்கிட்டு அகக்காட்சியில அதை அடைஞ்சிட்டா மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அது ஏற்கனவே சொந்தமாயிட்டா மாதிரி உணருங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வந்து நீங்க நன்றி உணர்தலோட இருக்கிற விஷயங்கள் மேல சந்தோஷமா உங்க கவனத்தை செலுத்துங்க. அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பிரபஞ்சத்தோட பொறுப்புல விட்டுருங்க. அது அதை மறுபடியும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும்னு நம்புங்க. ரகசியம் எனக்குள்ள ஒரு பரிபூர்ண மாற்றத்தை கொண்டு வந்தது. ஏன்னா நான் எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட ஒரு தந்தையோட தான் வளர்ந்தேன். பணக்காரங்கள்லாம் கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்தவங்க, பணம் வச்சிருக்கிறவங்க, ஏதாவது ஒரு வழியில மத்தவங்களை ஏமாத்தினவங்கன்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால பணம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம கெட்டு போயிடுவோம், கெட்டவங்க கிட்ட மட்டும்தான் பணம் இருக்கும், பணம் மரத்துல காய்க்கிறது இல்லைன்னு பணத்தை பத்தி எதிர்மறையான கருத்துக்களோட தான் நான் வளர்ந்தேன். நான் என்ன ராக்கஃபெல்லர்னு உனக்கு நினைப்பான்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. இப்படி இருக்கும்போது வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமானதுங்கிற தீவிரமான நம்பிக்கையோட தான் நான் வளர்ந்தேன். நான் கிளமன் ஸ்டோனை சந்திச்சப்போதான் என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் ஏற்பட்டது. நான் கிளமெண்ட் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப சாதிச்ச உடனே உன்னை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு இலக்கை நீ நிர்ணயிச்சுக்கன்னு சொன்னாரு. அதை நான் உனக்கு கத்து கொடுத்ததுனாலதான் நீ அதை சாதிச்சேன்னு நம்புற அளவுக்கு அந்த இலக்கு பெருசா இருக்கணும்னாரு. அந்த நேரத்துல நான் வருஷத்துக்கு $8000 சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன்.
நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால நான் எனக்குள்ளேயே $1,00,000 சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். அதை எப்படி செய்ய போறேன்னு எனக்கு அப்ப தெரியாது. என்கிட்ட எந்த திட்டமும் இல்ல, அதுக்கு வாய்ப்பும் இல்ல. ஆனா நான் அதை நம்ப போறேன். அதுதான் உண்மைங்கிற மாதிரி நடந்துக்க போறேன். பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பிக்க போறேன்னு சொல்லி அப்படியே செஞ்சேன். கிளமெண்ட் எனக்கு கத்துக் கொடுத்த இன்னொரு விஷயம், தினமும் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு இலக்குகளை ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி அகக்காட்சியில பாக்குறது. நான் நிஜமாவே $1,00,000 நோட்டு ஒண்ணு தயாரிச்சு அதை என் படுக்கைக்கு மேல இருக்கிற உத்தரத்துல ஒட்டி வச்சேன். கண் முழிச்ச உடனே நான் அதை பார்த்தா அது என்னோட நோக்கத்தை நினைவுபடுத்தும். அதுக்கப்புறம் நான் கண்களை மூடிக்கிட்டு $1,00,000 இருந்தா நான் எப்படி வாழ்க்கையை நடத்துவேன்னு கற்பனை பண்ணி பார்ப்பேன். அற்புத அனுபவம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 30 நாளைக்கு எந்த மாற்றமும் ஏற்படல. எனக்கு பிரமாதமான கருத்து எதுவும் உதயமாகல. யாரும் எனக்கு பணம் தரவும் முன் வரல. 4 வாரம் கழிச்சு ஒரு நாள் நான் குளிச்சுக்கிட்டு இருந்தப்போ எனக்கு அந்த $1,00,000 யோசனை அப்படியே என் மனசுக்குள்ள வந்தது. அப்ப என் புத்தகம் ஒண்ணு வெளியாகி இருந்தது. என் புத்தகத்தோட 4 லட்சம் பிரதிகளை ஒரு பிரதி $1/4 வீதம் வித்தா $1,00,000 கிடைக்கும்னு நினைச்சேன். அந்த புத்தகம் ஏற்கனவே என்கிட்ட இருந்தது. ஆனா அந்த யோசனை எனக்கு வரல. உங்களுக்கு உத்வேகமான ஒரு எண்ணம் ஏற்பட்டா அதை நம்பி உடனே செயல்ல இறங்கணுங்கிறது தான் ரகசியம். அதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. 4 லட்சம் பிரதிகள், இது வரைக்கும் அவ்வளவு பிரதிகளை நான் வித்ததில்லை. அப்போதான் நேஷனல் என்கொயரர்ங்கிற புத்தகத்தை ஒரு கடையில நான் பார்த்தேன். அதே பத்திரிகை இது வரைக்கும் எனக்கு பின்புலமா தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ அது திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பத்திரிகையை படிக்கிற எல்லாரும் என் புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா 4 லட்சம் பேர் என் புத்தகத்தை வாங்குவாங்க. 6 வாரங்களுக்கு அப்புறம் நியூயார்க்ல ஹண்டர் கல்லூரியில உரை நிகழ்த்த போயிருந்தப்போ ஒரு பெண்மணி என்கிட்ட வந்து, உங்க பேச்சு ரொம்ப அற்புதமா இருந்தது. நான் உங்களை பேட்டி எடுக்கணும். இந்தாங்க என்னோட கார்டு. ஆமா, நீங்க யாருக்கு எழுதுறீங்க? நான் அதிகமா நேஷனல் என்கொயரர் பத்திரிகைக்கு தான் கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே த ட்வைலைட் ஜோனுங்கிற பாட்டு என் காதுல ரீங்காரம் விட்டது. பரவாயில்லையே, இந்த விஷயம் வேலை செய்யுதுன்னு நினைச்சேன். என்னோட அந்த கட்டுரை வெளியே வந்தது. என் புத்தகத்தோட விற்பனையும் பல மடங்கு அதிகரிச்சது. நான் இங்க குறிப்பிட விரும்புறது என்னன்னா, இந்த பத்திரிகை நிருபர் உட்பட வெவ்வேறு வகையான நிகழ்வுகளை என் வாழ்க்கையில நான் கவர்ந்து இழுத்திருக்கேங்கிறது தான். நான் நினைச்ச மாதிரி அந்த வருஷம் என்னால $1,00,000 சம்பாதிக்க முடியல. $92,327 தான் சம்பாதிச்சேன். அதுக்காக நான் வருத்தப்பட்டு அழுதன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது ரொம்ப அதிசயமான விஷயம் தான் நினைச்சேன். என் மனைவி என்கிட்ட வந்து நீங்க $1 மில்லியன் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அது நடக்குமான்னு கேட்டா. அதுக்கு நான் எனக்கு தெரியாது, இருந்தாலும் முயற்சி பண்றேன்னு சொன்னேன். நான் எழுதின சிக்கன் சூப் ஃபார் த சேல்ங்கிற புத்தகத்துக்கான ராயல்டி தொகையை காசோலையா எழுதும் போது பதிப்பாளர் கையெழுத்துக்கு பக்கத்துல ஒரு சிரிக்கிற பொம்மையை போட்டாரு. ஏன்னா காசோலையோட மதிப்பு $1 மில்லியன். என் சோதனைக்கு என் சொந்த அனுபவத்திலேயே பதில் கிடைச்சது. இந்த ரகசியம் வேலை செய்யுமான்னு நான் சோதிச்சு பார்த்தேன். ஆனா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இந்த ரகசியம் வேலை செஞ்சது. அந்த தளத்துல இருந்துதான் தினமும் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிற ஏராளமான மக்கள் என்ன சிந்திக்கிறாங்கன்னு தெரியுமா? வாழ்க்கையில நான் அதிகமான பணத்தை கவர்ந்து இழுக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. செல்வத்தையும் செழிப்பையும் அடையிறது எப்படி, அதிகமான பணத்தை அடையிறது எப்படி. நான் நேசிக்கிற என்னோட வேலையில இருந்துகிட்டே என்னோட கிரெடிட் கார்டு கடன் அடைக்க முடியுமா? ஏன்னா என்னோட வேலை மூலமா எனக்கு வர்ற பணத்துக்கு ஒரு உச்சவரம்பு இருக்கு இல்லையா? அதிகமான பணத்தை நான் கவர்ந்து இழுக்கிறது எப்படி? பிரபஞ்சத்துக்கு விண்ணப்பம் போடுங்க. இந்த படம் மூலமா ரகசியம் பத்தி நாம பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மறுபடியும் போகலாம். பிரபஞ்சத்தோட பொருட்பட்டியல இருந்து உங்களுக்கு தேவையானதை கேட்கறது மட்டும்தான் உங்களோட வேலை. அந்த பட்டியல்ல தேவைப்படுறது பணம்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு மட்டும் கேளுங்க. அடுத்த 30 நாளைக்குள்ள $25,000 எனக்கு எதிர்பாராத வருமானம் கிடைக்கணும்னு நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேற எதையாவது கேளுங்க. அது நீங்க நம்புற மாதிரி இருக்கும். கடன்ல இருந்து வெளியே வர்றதுதான் பலருக்கு குறிக்கோளா இருக்கு. அந்த எண்ணம் உங்களை கடன்லயே அழுத்தி வச்சிடும். நீங்க நினைக்கிறது தானே நீங்க கவர்ந்து இழுப்பீங்க. ஆனா கடன்ல இருந்து வெளியேறணும் தானே நான் நினைச்சேன்னு நீங்க சொல்லுவீங்க. கடன் பத்திய சிந்தனை இருக்கிறதுனால கடனை தான் நீங்க கவர்ந்து இழுப்பீங்க. கடனை திருப்பி கொடுக்க ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கிட்டு செல்வ செழிப்பு மேல உங்க கவனத்தை செலுத்துங்க. அடுத்த வருஷம் என்னோட வருமானத்தை ரெட்டிப்பாக்க விரும்புறேன்னு பல பேர் என்கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க செயலை பார்த்தா அதை நிகழ்த்த போற காரியங்கள்ல ஈடுபட்டிருக்கிறவங்களோட நடவடிக்கை மாதிரி இருக்காது. உடனே அவங்க இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? உங்கள் விருப்பம், எனக்கு கட்டளை. இல்லாமையில பற்றாக்குறையில நீங்க கவனம் செலுத்தும் போது நீங்க அதை பத்தி குடும்பத்துக்கிட்ட புகார் சொல்வீங்க.
நண்பர்கள் கிட்ட விவாதிப்பீங்க. நம்ம கிட்ட போதுமான அளவு பணம் இல்லைன்னு குழந்தைங்க கிட்ட சொல்லுவீங்க. நமக்கு அந்த பொருளை வாங்க சக்தி இல்லைன்னுவீங்க. அப்படி சொன்னா உங்களால ஒரு நாளும் நிச்சயம் அந்த பொருளை வாங்க முடியாது. ஏன்னா இல்லாமங்கிற சூழ்நிலைய நீங்க மறுபடி கவர்ந்து இழுக்கிறீங்க. உங்களுக்கு செல்வ செழிப்பு வேணுமா? உங்களுக்கு அபரிமிதமான பணம் வேணுமா? அப்ப அபரிமிதத்துல கவனம் செலுத்துங்க, செல்வ செழிப்புல கவனம் செலுத்துங்க. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட புதுசுல எனக்கு நான் செலுத்த வேண்டிய பில்லெல்லாம் அஞ்சல் மூலமா ஏராளமா கத்தையா வரும். உடனே நான் அதை எப்படி மாத்தலாம்னு நினைச்சேன். நீங்க கவனம் செலுத்துறத தான் உங்க பக்கம் ஈர்ப்பீங்கன்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. அதனால நான் என் வங்கி கணக்கு விவர அறிக்கையை வாங்கினேன். அதுல இருந்த மொத்த தொகையை வெள்ளை வண்ணத்தால் அழிச்சிட்டு கணக்குல எவ்வளவு இருக்கணும்னு நான் விரும்பணுமோ அந்த தொகையை எழுதினேன். அதுக்கப்புறம் அஞ்சல் மூலமா காசோலைகள் வர்ற மாதிரி அகக்காட்சி படைப்புல ஈடுபட்டா என்னன்னு யோசிச்சேன். அது மாதிரியே செஞ்சேன். ஒரு மாசத்துல நிலைமை மாறிச்சு. நம்பவே முடியாத அளவுக்கு அற்புதம் நடந்தது. அஞ்சல் மூலமா எனக்கு காசோலைகள் வந்துகிட்டே இருந்தது. பில்லும் வரும், ஆனா காசோலைகள் தான் அதிகமா வரும். பணம் வேணும்னா நம்ம கடுமையா உழைக்கணுங்கிற அறிவுரைகளுக்கு நடுவுல தான் நான் வளர்ந்தேன். அதனால நான் அந்த பணம் எனக்கு சுலபமா அடிக்கடி வருதுன்னு மாத்திக்கிட்டேன். முதல்ல அது பொய் மாதிரி தோணும் இல்லையா? உங்க மூளையோட ஒரு பகுதி இது நடக்காதுன்னு கூச்சல் போடும். உங்க மனசுக்கும் உங்களுக்கும் கொஞ்ச காலத்துக்கு டென்னிஸ் போட்டி மாதிரி ஒண்ணு நடக்கும். செல்வத்தை சேகரிக்கணும்னு வரும்போது அது வெறும் மனநிலை தான். உங்க சிந்தனையை பொறுத்து தான் அது அமையும். நான் கொடுக்கிற பயிற்சிகள்ல 80% மக்களோட மனநிலை பத்தியும் அவங்க எப்படி சிந்திக்கிறாங்கிறத பத்தியுமே இருக்கு. உங்களால முடியும், என்னால அது முடியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பணத்தோட மக்களுக்கு இருக்கிற அக உறவையும் அது கூட அவங்க நடத்துற உரையாடலையும் தங்களால மாத்த முடியும்னு அவங்க நம்பணும். ஏராளமா பணம் சம்பாதிக்கிற நிறைய பேரை எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க உறவு முறைகள் மோசமா இருக்கு. புரிஞ்சுக்க இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இது உண்மையான செல்வம் ஆயிடாது. பணத்துக்கு பின்னால போய் நீங்க பணக்காரர் ஆயிடலாம், ஆனா அது நீங்க உண்மையான செல்வத்தை சம்பாதிக்கிறத உறுதி செய்யாது. பணம் செல்வத்தோட ஒரு பகுதி இல்லைன்னு நான் சொல்ல வரல, அது நிச்சயமா ஒரு பகுதி தான், ஆனா ஒரு சின்ன பகுதி. அப்புறம் ஆன்மீகத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்க பல பேரை நான் சந்திக்கிறேன். அவங்க வறுமையிலையும் ஆரோக்கியம் இல்லாமலும் இருக்காங்க. அதுவும் உண்மையான செல்வம் இல்லை. வாழ்க்கைனா அது எல்லா விஷயத்திலையும் அபரிமிதமானதா இருக்கணும். மேற்கத்திய கலாச்சாரத்துல பல பேர் வெற்றிக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அற்புதமான வீடு வேணும், தொழில் சிறப்பா இருக்கணும், இன்னும் பல பொருள் வேணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நாம உண்மையா விரும்புற மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு எங்களோட ஆய்வுகள் மூலம் தெரியுது. அப்ப சந்தோஷம்னா என்ன? இந்த புறப்பொருள் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தருதுன்னு அதையே நாம துரத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அது பின்னோக்கி போற மாதிரி. நீங்க முதல்ல மகிழ்ச்சி, அக அமைதி, அகநோக்குக்கு பின்னால போங்க. அதுக்கப்புறம் புறப்பொருள் எல்லாம் தானா உங்க முன்னாடி வரும். அந்த ரகசியம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னா, நாம வாழற இந்த பிரபஞ்சத்தோட சிருஷ்டிகர்த்தா. நாம உருவாக்க நினைக்கிற ஒவ்வொரு அபிலாஷையும் நாம வாழற வாழ்க்கையில நம்ம கிட்ட வந்து சேரும். அதுதான் ரகசியம். நம்ம அபிலாஷைகள், எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே நிஜமாகுங்கிறதுனால அவை எல்லாமே முக்கியமானவை. நான் ஒரு நாள் ஒரு பிரபல தயாரிப்பாளர்கிட்ட வேலை செய்யற ஒரு கலை இயக்குனர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வீட்டுல ஒவ்வொரு மூலையிலையும் அழகான ஓவியங்கள் இருந்தது. அது எல்லாத்துலயும் மெல்லிசா ஒரு துணியை போத்திக்கிட்டு அரை நிர்வாணத்தோட ஒரு பெண் இருந்தா. அவ நம்ம கிட்ட நான் உங்களை பாக்கலங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தா. நான் அவர்கிட்ட உங்க காதல் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலான்னு சொன்னேன். உங்களுக்கு ஞான திருஷ்டி இருக்கா? இல்ல, ஆனா இங்க பாருங்க, இங்க இருக்கிற 7 இடத்துலயும் ஒரே பெண்ணோட புகைப்படத்தை வரைஞ்சிருக்கீங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஓவியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் தான் வரைஞ்சது. அதை விட மோசம், நீங்க உங்க படைப்பு திறன் முழுசையும் அதுல கொட்டிருக்கீங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் ரொம்ப கவர்ச்சிகரமான மனிதர். அவரை சுத்தி எப்பவுமே நடிகைகள் கூட்டம் இருக்கும், ஏன்னா அவர் செய்யற வேலை அப்படி. ஆனா அவருக்கு காதல் மட்டும் வரவே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். வாரத்துக்கு 3 பொண்ணுங்களோட டேட்டிங் போகணும். அப்படின்னா 3 பொண்ணுங்களோட நீங்க இருக்கிற மாதிரி வரைஞ்சு அதை ஒவ்வொரு மூலையிலையும் மாட்டி வைங்க அப்படின்னு சொன்னேன். ஆறு மாசம் கழிச்சு அவரை நான் பார்த்த போது உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டேன். பிரமாதமா இருக்கு. பல பெண்கள் என்ன டேட்டிங்க்கு கூப்பிடுறாங்க. அதைத்தானே நீங்க விரும்புனீங்க. இப்ப நான் வாரத்துக்கு 3 டேட்டிங் போறேன்.
நிறைய பேர் எனக்காக போட்டி போடுறாங்க. கொடுத்து வச்சவர்னு சொன்னேன். நான் இதுல கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன். நான் காதலிக்க போறேன், அது மட்டும் இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா அதையும் வரேங்க அப்படின்னு நான் சொன்னேன். காதல் நயமிக்க ஒரு உறவை ஓவியமா அவர் வரைஞ்சாரு. 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அவரோட விருப்பத்தை தெளிவா வெளியே சொன்னதுனால இது நடந்தது. பல வருஷமா அத தனக்குள்ளேயே வச்சிருந்தாரு. ஆனா அது நடக்கல. அவரோட விருப்பம் நிறைவேறாததுக்கு காரணம் என்னன்னா, அவரோட புறப்பரிமாணமா விளங்குன அவரோட வீடு எப்பவும் அவரோட விருப்பத்துக்கு முரண்பாடாவே இருந்துகிட்டு வந்திருக்கு. இந்த கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். உறவுகளுக்கு நடுவுல நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது யாரு உள்ள வராங்கங்கிறது தான். முதல்ல நீங்க இத புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கை துணை மட்டும் இதுல சம்பந்தப்படல. உங்க தோழமைய நீங்களே பாராட்டலன்னா வேற யாரு பாராட்டுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க முடியும்? அதனால ஈர்ப்பு விதி அல்லது ரகசியத்தின் சாராம்சமே அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வரதுதாங்கிறத நீங்க தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கேள்வியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மத்தவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு எதிர்பார்க்கறீங்களோ அந்த மாதிரி நீங்க மத்தவங்களை நடத்துறீங்களா? உங்களோட தீர்வா நீங்களே மாறிடுங்க. மத்தவங்களை சுட்டி காட்டி நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லாம உங்களுக்கு நீங்களே அதிகமா கொடுத்துக்கங்க. அதுக்காக நீங்க தனியா நேரம் ஒதுக்கிக்கங்க. பொங்கி வழியிற அளவுக்கு நீங்க உங்களையே நிரப்பிக்கங்க. அப்பதான் நீங்க அடுத்தவங்களுக்கு வாரி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். நான் என் சொந்த அழக பார்க்க தவறிட்டதால என் துணைவர் எனக்கு என் அழக காட்டுவாருன்னு நினைச்சு நானும் பல உறவுகள்ல இறங்கி பார்த்தேன். என்னோட வளர்ற பருவத்துல என்னோட கதாநாயகிகள்லாம் யார் தெரியுமா? பயோனிக் உமன், வண்டர் உமன், அப்புறம் சார்லிஸ் ஏஞ்சல்ஸ் போன்றவங்க தான். அவங்க அற்புதமா இருந்தாலும் என்ன போல இல்ல. நான் லிசாவோட காதல் வலையில விழற வரைக்கும் என்னோட காப்பி கோட்டை நிறத்தோல், முழு உதடுகள், உருண்டையான இடுப்பு, சுருண்ட சுருள் முடி, இது எல்லாத்தையும் நானே நேசிக்கிற வரைக்கும் உலகத்துல இருந்த வேற யாரும் என்னையும் என் அழகையும் ரசிக்கல, நேசிக்கலங்கிறது தான் உண்மை. உங்களை பத்தி பிரமாதமான ஒரு விஷயம் இருக்கு. அத நான் 44 வருஷமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக எனக்கே நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நீங்க உங்களை நேசிக்க கத்துக்கணும். அதாவது நான் தற்பெருமையை பத்தி பேசல, உங்க மேல நீங்க வச்சிருக்கிற சுயமரியாதையை பத்தி சொல்றேன். உங்களை நேசிச்சீங்கன்னா மத்தவங்களையும் நேசிப்பீங்க. உறவுகள்ல நாம பொதுவா அடுத்தவங்கள குறை சொல்றதுதான் வழக்கம். உதாரணமா, என் கூட வேலை செய்யறவங்க சோம்பேறிங்க, என் கணவர் என்ன பைத்தியமாக்கிடுறாரு, என் குழந்தைகளோட தொல்லை தாங்க முடியல, இதெல்லாம் அடுத்தவங்க மேல செலுத்தப்படுற கவனம். உறவுகள் உண்மையிலேயே நீடிச்சு நிலைச்சு இருக்கணும்னா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் மேல நாம கவனம் செலுத்தணும். அவங்க குறைகள்ல கவனம் செலுத்தக்கூடாது. குறை சொல்லிட்டே இருந்தா அதுவே பெருசாகி நம்மள ஆட்டை படைக்கும். நீங்க உங்க உறவுகள்ல மிக கடுமையான சூழல்களை எதிர்கொள்ளும் சமயங்கள்ல கூட, உதாரணமா 2 பேருக்கும் எந்த விஷயத்திலும் ஒத்து வரல, வாழ்க்கை எதிர்பார்த்தது மாதிரி இல்ல, இப்படி எதுவா இருந்தாலும் சரி, உங்களால மறுபடியும் உறவுகளை சரி பண்ண முடியும். ஒரு காகிதத்தை எடுத்து அடுத்த 30 நாளைக்கு அந்த நபர்கிட்ட நீங்க பெருமையா நினைக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எழுதுங்க. நீங்க அவங்களை எதுக்காக நேசிக்கிறீங்கன்ற காரணத்தையும் எழுதுங்க. அவங்க நகைச்சுவை உணர்வு, அவங்க பரிவு போன்ற விஷயங்களை உதாரணமா சொல்லலாம். நீங்க அவங்களோட சிறப்பு அம்சங்களை ஏத்துக்கிட்டு அவங்கள பாராட்டுறதுல கவனம் செலுத்தும் போது அதுவே உங்களுக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். உங்க பிரச்சனையெல்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிடும். நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் மத்தவங்கள நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. யாராவது உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க மோசமான மனநிலையில இருந்து நீங்க நல்ல மனநிலையில இருந்தா அந்த நேரத்துல உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஈர்ப்பு விதி மூலமா நம்மளோட சந்தோஷத்தை நாமளே உருவாக்கிக்கிறோம். பல சந்தர்ப்பங்கள்ல உங்க சந்தோஷத்தை உருவாக்க நீங்க மத்தவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பீங்க. பெரும்பாலான நேரங்கள்ல அவங்க நீங்க எதிர்பார்க்கிற விதத்துல அதை உருவாக்குறது இல்ல. ஏன்னா உங்களோட சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தரால தான் முடியும். அது யார் தெரியுமா? அது நீங்க தான். உங்களோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்த உங்களோட வாழ்க்கை துணைவராலேயோ இல்ல உங்க குழந்தையினாலேயோ உங்க பெற்றோராலேயோ கூட முடியாது. உங்க சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். உங்களோட மகிழ்ச்சி
உங்களுக்குள்ளதான் இருக்கு. நம்ம உடம்பு நம்ம எண்ணங்களால உருவானதுங்கிற உண்மையை நாம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம்ம உடம்போட பௌதீக தன்மையையும் அதோட அமைப்பையும் இயக்கத்தையும் எவ்வளவு தூரம் உண்மையிலேயே தீர்மானிக்குதுங்கிறத மருத்துவ அறிவியல்ல நாம இப்ப புரிஞ்சுக்க துவங்கியிருக்கோம். பிணிநீக்க கலையில பிளசிபோ விளைவுன்னு ஒண்ணு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிளசிபோன்றது நம்ம உடம்புல எந்த விதமான விளைவையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தாதுன்னு கருதப்படுற சக்கரை மாத்திரையை போன்றது. மத்த மாத்திரைய போலவே இதுவும் பலன் தரும்னு நோயாளிங்க கிட்ட சொல்லப்படுது. சமயத்துல அந்த நோயை குணமாக்க குறிப்பிடப்பட்ட மாத்திரையை விட பிளசிபோ அதிக விளைவு உண்டாக்குது. குணமாக்குற கலையில மனித மனசுக்கு அதிக பங்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சமயத்துல அது மருந்தை விட அதிகமா வேலை செய்யுது. ஒரு நோயாளி குறிப்பிட்ட வியாதியால அவதிப்படுறாரு. அவங்க மனசுல எது அந்த நோயை உண்டாக்கி இருக்குன்னு கண்டறிய மாத்து மருத்துவம் இருக்கு. மருந்து கொடுக்கறது வழக்கமானது. ஆனா அதே நோயாளி ஒருவேளை சாகர நிலை அடைஞ்சாருன்னா இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு சாதாரண மருந்து கொடுக்கறது தான் நல்லது. அதனால மருந்தை ஒதுக்காதீங்க. எல்லா குணமாக்கும் முறைக்கும் இங்க இடம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் ஆரோக்கியம், செழிப்பு, அபரிமிதத்தோட ஒப்பற்ற வடிவம். நீங்க திறந்த மனசோட பிரபஞ்சத்தோட அபரிமித உணர்வை அணுக முடிஞ்சா பிரபஞ்சம் உங்களுக்காக அளிக்க காத்திருக்கும் பல அற்புதமான அதிசயமான விஷயங்களை நீங்க அனுபவிப்பீங்க. உதாரணத்துக்கு ஆரோக்கியம், நல்ல செல்வ செழிப்பு, அற்புதமான இயற்கை, இது எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனா உங்களை நீங்களே எதிர்மறையான எண்ணங்களால பூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அசௌகரியத்தை உணர்வீங்க, வேதனையை உணர்வீங்க, வலிய உணர்வீங்க. நீங்க ஒவ்வொரு நாளையும் கடத்துறதுக்கு பெரும்பாடுபட வேண்டியது இருக்கும். உயிர்கொல்லி நோயால பாதிக்கப்பட்ட பல பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நோயோட ஆங்கில வார்த்தைய டிஸ் ஈஸ்னு பிரிச்சு பாருங்களேன். அது ஒரு தளர்வு நிலையில இல்லாத உடம்பு. நம்மிடையே ஆயிரக்கணக்கான வியாதிகளும் விதவிதமான நோய் கண்டுபிடிக்கும் முறைகளும் இருக்கு. சிக்கலே இங்கதான் ஆரம்பமாகுது. வியாதிகள் எல்லாம் ஒரே காரணத்தினாலதான் ஏற்படுது. அதுதான் மன இறுக்கம். மன இறுக்கம் அதிகரிக்கும் போது உடல்ல இருக்கிற இணைப்பியக்க சங்கிலிகளின் கண்ணிகள்ல ஒண்ணு தெரிக்குது. நமக்கு ஏற்றத்தாழ்வான கண்ணோட்டம் இருக்கிறதையோ நாம நன்றியோட இல்லைங்கிறதையோ நாம தெரிஞ்சுக்க உதவ நமக்கு தகவல் அளிக்கும் விதமா தான் உடல் கூறு நோயை உருவாக்குது. அதனால உடல் சமிக்கைகளையும் அறிகுறிகளையும் கண்டு கலங்க தேவையில்லை. எல்லாராலையும் அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி என்னன்னா, ஒரு மனுஷன் உடம்புங்கிற கோயில்ல நோயை வரவழைச்சுக்கிட்டோ இல்ல அசௌகரியத்தை உண்டாக்கிக்கிட்டாலோ சிந்தன சக்தியால அதை முறியடிக்க முடியுமாங்கிறது தான் கேள்வி. கண்டிப்பா முடியுங்கிறது தான் பதில். நவம்பர் 23 எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சாங்க. நான் என் பலமான நம்பிக்கையோட உறுதுணையால அந்த நோய் ஏற்கனவே குணமாகிட்டதா மனசார நம்பினேன். ஒவ்வொரு நாளும் நான் என்னை குணமாக்குனதுக்கு நன்றின்னு சொல்லுவேன். தொடர்ந்து நிறுத்தாம நான் சொன்னது என்னை குணமாக்குனதுக்கு நன்றி. நான் குணமாக்கப்பட்டதா மனசார நம்பினேன். ஒவ்வொரு நாளும் என் உடம்புல புத்துநோய் இல்லைங்கிற மாதிரி தான் என்னை நான் பார்த்தேன். நான் என்னை குணப்படுத்திக்க கையாண்ட வழிமுறைகள்ல ஒண்ணுதான் வேடிக்கையான நகைச்சுவை திரைப்படங்களை பார்க்கறது. அதை பார்த்துக்கிட்டே நிறுத்தாம சிரிச்சுக்கிட்டே இருவேன். நம்ம உடம்புல மன இறுக்கத்தை உண்டாக்காம பார்த்துக்கிறது அவசியம். ஏன்னா ஒரு நோயை குணப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது நீங்க செய்யக்கூடிய மோசமான விஷயங்கள்ல ஒண்ணு மன இறுக்கத்தை உண்டாக்கிக்கிறது தான். எனக்கு நோய் கண்டுபிடிக்கப்பட்ட நவம்பர் 23 இருந்து நான் குணமாக்கப்பட்ட நாள் வரைக்கும் மொத்தம் 3 மாசம் ஆச்சுங்கிறது தான் உண்மை. கதிர்வீச்சும் வேதி சிகிச்சையும் இல்லாமலேயே இந்த அற்புதம் நடந்திருக்கு. நாம எல்லாரும் ஒரு அடிப்படை திட்டத்தோட தான் பிறந்திருக்கோம். அதுதான் சுய பிணி நீக்கம். உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டா அது தானாவே சரியாயிடுது. உங்களுக்கு ஒரு நுண்ணுயிரி தாக்குதல் ஏற்படும் போது உடலோட நோய் தடுப்பு அமைப்பு அந்த நுண்ணுயிரி அழிச்சு நோயை குணமாக்குது. நோய் தடுப்பு அமைப்போட நோக்கமே நோயை குணமாக்குறது தான். நோய்களால ஆரோக்கியமான உணர்வு பூர்வமான நிலையில இருக்கிற ஒரு உடம்புல குடியிருக்க முடியாது. உங்க உடம்பு ஒவ்வொரு நொடியும் லட்சக்கணக்கான உயிரணுக்களை வெளியேற்றிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் லட்சக்கணக்கான உயிரணுக்களை உற்பத்தியும் செய்யுது.
உண்மையை சொல்லணும்னா நம்ம உடம்போட பகுதிகள் ஒவ்வொன்றும் தினமும் புதுப்பிக்கப்படுது. சில பகுதிகளுக்கு மாச கணக்காகும், சிலதுக்கு 1-2 வருஷம் கூட ஆகலாம். சில வருஷங்களே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தம் புது பௌதீக உடம்பு கிடைக்குது. உங்களுக்கு ஒரு நோய் இருந்து அதுல நீங்க கவனம் செலுத்தி அதை பத்தி மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது மூலமா அந்த நோயோட அணுக்களை நீங்க இன்னும் அதிகமா உற்பத்தி செய்யறீங்க. நீங்க ஒரு ஆரோக்கியமான உடலோட வாழறதா கற்பனை செஞ்சுக்கங்க. அந்த நோயை கவனிக்கிற பொறுப்பை உங்க மருத்துவர்கிட்ட விட்டுடுங்க. ஒரே வியாதியால பாதிக்கப்பட்ட 2 பேர் இருக்கிறதா வச்சுக்குவோம். அதுல ஒருத்தர் மகிழ்ச்சி குறித்து கவனம் செலுத்த முடிவு செய்யறாங்க. நம்பிக்கையோட வாழற பாதைய அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியோடவும் நன்றி உணர்வோடவும் இருக்க வேண்டியதுக்கான எல்லா காரணங்கள் மேலேயும் கவனம் செலுத்துறாங்க. அந்த 2வது நபர் அவங்களுக்கும் அதே நோய் தான். ஆனா அவங்க தன்னோட நோய் மேலேயே கவனத்தை செலுத்துறாங்க. தன்னோட வலி மேலேயும் தன்னோட சுய பச்சாதாபத்து மேலேயும் கவனம் செலுத்துறாங்க. தங்களோட நோய் அறிகுறியில எது தவறா போச்சுங்கிற ஆராய்ச்சியில முழு கவனத்தை செலுத்தும் போது அந்த நோய் நீடிக்க வழி செய்யறாங்க. சரியில்லாத உடல்நிலையிலிருந்து சரியான உடல்நிலைக்கு அவங்களோட கவனத்தை மாத்தாத வரை அவங்களால குணமாக முடியாது. ஏன்னா அதுதான் ஈர்ப்பு விதி. சந்தோஷமான எண்ணங்கள் மகிழ்ச்சியான உயிர் வேதியியலுக்கு வழிவகை செய்யும், ஆரோக்கியமான ஒரு உடலை ஏற்படுத்தும். ஆனா எதிர்மறை எண்ணங்களும் மன இறுக்கமும் நம்ம உடல்நிலையை மோசமாக்கி மூளையோட செயல்பாட்டை பாதிக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட உடம்ப மறுதொகுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு, மறு சீரமைப்பு செய்யுது, மறு உருவாக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மன இறுக்கத்தை முதல்ல உங்க உடம்புல இருந்து வெளியேற்றுங்க. அதுக்கப்புறம் உங்க உடம்பு எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கோ அதை செய்யும். அது தன்னைத்தானே சுயமா குணப்படுத்திக்கும். சிறுநீரகங்கள் மறுபடியும் வேலை செய்யறதையும், புற்றுநோய் உடம்புல இருந்து கரையறதையும், அப்புறம் இழந்த பார்வை மறுபடியும் கிடைக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். குணப்படுத்த முடியாதுங்கிறதுக்கு உள்ள இருந்து குணப்படுத்தலான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க வாழ்க்கைய உங்களால மாத்திக்க முடியும். உங்களை நீங்களே குணப்படுத்திக்க முடியும். மார்ச் மாசம் 10ஆம் தேதி 1981 என்னோட வாழ்க்கையே மாத்தின நாள் அதுதான். அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. நான் ஓட்டிக்கிட்டு இருந்த விமானம் திடீர்னு நொறுங்கி விழுந்துருச்சு. உடம்போட எந்த பகுதியையும் அசைக்க முடியாத நிலையில நான் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டேன். என் முதுகெலும்பு நொறுங்கி இருந்தது. கழுத்து பக்கத்துல இருந்த முதல் 2 தண்டெலும்புங்க உடைஞ்சிருந்தது. விழுங்கும் திறன் பாதிக்கப்பட்டிருந்தது. என்னால சாப்பிடவும் முழுங்கவும் முடியல. டயப்ரம்னு சொல்லப்படுற என்னோட உதர விதானம் பாதிக்கப்பட்டிருந்தது. என்னால செய்ய முடிஞ்சதெல்லாம் கண்களை இமைக்கிறது மட்டும்தான். நான் வாழ்நாள் முழுவதும் படுக்கையிலேயே இருக்க வேண்டியதுதானோ, என்னால கண்களை மட்டும்தான் இமைக்க முடியும்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. அது என்னை பத்தி அவங்க கொண்டிருந்த பார்வை. அவங்க என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கிறத பத்தி நான் கவலைப்படல. என்னை பத்தி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேங்கிறது தான் முக்கியம். நான் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பி மருத்துவமனையில இருந்து நடந்து வெளியே போறத என் மனசுல ஒளி காட்சியா வடிவமைச்சுக்கிட்டு இருந்தேன். மருத்துவமனையில இருந்தப்ப என்கிட்ட இருந்த ஒரே விஷயம் என்னோட மனசுதான். மனசு உங்க கையில இருந்தா நீங்க எதை வேணாலும் சரி பண்ணலாம். என்ன செயற்கை சுவாச கருவியோட இணைச்சிருந்தாங்க. என் உதர விதானம் பாதிக்கப்பட்டிருந்ததால என்னால தன்னிச்சையா சுவாசிக்க முடியாதுன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. ஆழமா மூச்சு விடுன்னு ஒரு குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது. கடைசியில செயற்கை சுவாச கருவிகள் அகற்றப்பட்டது. அது எப்படி நடந்ததுன்னு அவங்களுக்கே புரியல. என் குறிக்கோள்ல இருந்தோம், என் முன்னோக்கு பார்வையில இருந்தோம், என்ன திசை திருப்புற எதையும் என் மனசுக்குள்ள அனுமதிக்கிற நிலையில நான் இல்லை. கிறிஸ்துமஸ் தினத்தன்னைக்கு மருத்துவமனையில இருந்து நடந்து வெளியே போகணும்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டேன். கடினமான பயிற்சிக்கு அப்புறம் என் 2 காலாலையும் நடந்து மருத்துவமனையில இருந்து வெளியேறேன். அது சாத்தியமே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க.
அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு என் வாழ்க்கையில இருந்து ஒரு செய்தியை சொல்ல விரும்பினா அவங்களால என்னெல்லாம் சாதிக்க முடியும், என் வாழ்க்கையில இருந்து அதை சொல்லணும்னா அந்த மக்களால வாழ்க்கையில என்ன சாதிக்க முடியுங்கிறத நான் ஒரு சில வார்த்தைகள்ல சொல்லிடுவேன். மனிதன் தான் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே ஆகிறான். தங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது மேல தங்களோட கவனத்தை செலுத்தி அது எனக்கு வேணும், அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. அதே சமயத்துல ஏதாவது ஒண்ணு ஒழிக்கணும்னா நாம அது மேல கவனம் செலுத்தணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி செய்யறது மூலமா அதை நம்ம வாழ்க்கையில இருந்து முழுசா ஒழிச்சிடலாங்கிறது அவங்களோட நம்பிக்கை. நம்ம சமூகத்துல புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல நாம திருப்தி அடையிறோம். வறுமையை எதிர்த்து போராடுறதுல, போதைப் பொருள் எதிர்க்கிறதுல, தீவிரவாதத்தை எதிர்க்கிறதுல, வன்முறையை எதிர்க்கிறதுல நாம திருப்தி அடைகிறோம். நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற எல்லாத்தையும் நாம எதிர்க்கிறோம். நாம எது மேல கவனம் செலுத்துறோமோ அதை நாம உருவாக்குறோம். உண்மையிலேயே நாம எது மேலேயாவது கோபமா இருந்தோம்னா, உதாரணத்துக்கு நடந்துகிட்டு இருக்கிற போர் மேலேயோ போராட்டத்திலேயோ துயரத்திலேயோ நாம கவனம் செலுத்தினோம்னா அதுக்கு நாம சக்தி கூட்டுறோம்னு அர்த்தம். நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எதிர்ப்பத்தான் உண்டாகும். நீங்க எதிர்க்கிற ஒரு விஷயம் மேலும் வலிமையடையுது. அதுக்கு காரணம் நீங்க ஒண்ணு எதிர்க்கும் போது நான் இதை விரும்பல, ஏன்னா அது எனக்கு இப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்துது, அதாவது நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற உணர்வை ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க. வலுவான இந்த உணர்ச்சிகளை நீங்க வெளியிடுறதுனால அது உங்களை நோக்கியே திரும்பி வருது. போர் எதிர்ப்பு இயக்கங்கள் அதிகமான போரையே உருவாக்குது. போதை மருந்து எதிர்ப்பு இயக்கம் அதிகமான போதை மருந்தையே உருவாக்குது. ஏன்னா நம்ம தேவையில்லாதது மேலேயே கவனத்தை செலுத்துறோம். நாம வாழற இந்த வாழ்க்கையில நம்பிக்கை, அன்பு, அபரிமிதத்துல வாழறது, கல்வி இல்லைன்னா அமைதி, இதுல கவனம் செலுத்தாம இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆற்றலை செலவழிக்கிறது சரின்னு உங்களுக்கு எப்படி தோணுது? அன்னை தெரசா ஒரு தடவை போர் எதிர்ப்பு ஊர்வலம் எதுலயும் நான் கலந்துக்க மாட்டேன், அமைதி பேரணி இருந்தா கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ரகசியத்தை அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. உலகத்துக்கு எவ்வளவு பெரிய சொத்தை கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? நீங்க போரை எதிர்க்கிறவரா இருந்தா உடனே அமைதி விரும்பியா மாறுங்க. நீங்க பட்னியை எதிர்க்கிறவரா இருந்தா இப்பவே இன்னைக்கே அபரிமிதத்தோட ஆதரவாளரா மாறுங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியை பிடிக்கலன்னா அவரை எதிர்க்கிறவங்களுக்கு நீங்க ஆதரவாளரா மாறுங்க. பெரும்பாலான சமயங்கள்ல மக்கள் யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைஞ்சிடறாங்க. ஏன்னா இவங்களோட முழு கவனமும் சக்தியும் அவருக்கு கிடைக்குது. உங்களுக்கு தேவைப்படாததை விட்டுட்டு தேவைப்படுற விஷயத்துல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு வேண்டாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுதான் எனக்கு வேணுங்கிறத கண்டுபிடிக்க அது உதவுது. ஆனா உண்மை என்னன்னா, உங்களுக்கு வேண்டாங்கிறத பத்தி நீங்க அதிகமா பேச பேச, இல்லைன்னா அது எவ்வளவு மோசம்னு நீங்க சொல்ல சொல்ல, எப்பவும் அதையே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட மேல மேல அதையே உருவாக்குறீங்க. பல தடவை மக்கள் என்கிட்ட வந்து நாட்டு நடப்பு எங்களுக்கு தெரியணுமேன்னு கேட்கிறாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தான். அதுக்காக தகவல் வெள்ளத்துல மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளி உலக அபிப்பிராயங்களை விட உங்களுக்குள்ள இருக்கிற குரலும் முன்னோக்கும் தெளிவா சத்தமா ஒலிக்கும் போது நீங்க உங்களோட வாழ்க்கைய ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆழ்ந்த அமைதியோட இருக்க கத்துக்கணும். உங்களுக்கு தேவைப்படாத விஷயத்து மேல கவனத்தை செலுத்தாதீங்க. அதை சுத்தி இருக்கிற உணர்வுகள் மேலேயும் கவனம் செலுத்தாதீங்க. நீங்க எந்த அனுபவம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மேல கவனம் செலுத்துங்க. கவனம் போகும் இடத்துல சக்தி பாயும். உலகத்தை மாத்துறதோ இல்ல உங்களை சுத்தி உள்ள மக்களை மாத்துறதோ உங்களோட வேலை இல்ல. பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற தங்கு தடையில்லாத போக்கோட போறதும், அதுக்குள்ள இருக்கிற உலகத்துல அதை கொண்டாடுறதும் தான் உங்க வேலை. இந்த சமயத்துல உங்க மனசுல இல்லைனாலும் யாரோட மனசுலயோ இருக்கிற என்கிட்ட அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகள்ல ஒண்ணு, ரகசியத்தை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை ஒரு பொருள் பட்டியலா பாவிச்சா எல்லா பொருளும் சீக்கிரம் தீந்துராதா? எல்லாரும் வங்கியை நோக்கி ஓடி அந்த வங்கியை திவாலாக்கிட மாட்டாங்களா? ரகசியத்தை கத்து கொடுக்கறதுல இருக்கிற சிறப்பு என்னன்னா, எல்லாருக்கும் நன்மை செய்யற விஷயங்கள் இங்க அபரிமிதமா இருக்குங்கிறத சொல்றதுதான். மனித குலத்தோட மனசுல புகுந்து விஷக்கிருமியா செயல்படுற ஒரு பெரிய பொய் இங்க உலா வந்துகிட்டு இருக்கு. நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துல அபரிமிதமா இல்லைங்கிறது தான் அந்த பொய். பற்றாக்குறை இருக்கு, கட்டுப்பாடுகள் கடுமையா இருக்கு, கட்டுப்பாடுகள் இருக்குன்னு அந்த பொய் சொல்லுது.
அந்த பொய் மக்களை பயத்திலையும் பேராசையிலையும் கஞ்சத்தனத்திலையும் வாழ வழி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பயம், பேராசை, கஞ்சத்தனம், பற்றாக்குறை பத்தின எண்ணங்கள் அவங்க வாழ்வு அனுபவங்களா மாறிடுது. அதனால உலகம் ஒரு விஷ மாத்திரையும் முழுங்கி இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, எல்லாருக்கும் போக நல்லது அபரிமிதமா இருக்கு. போதுமான அளவுக்கு மேல படைப்பு மிக்க கருத்துக்கள் உலவுது. போதுமான அளவுக்கு மேல சக்தி, அன்பு, சந்தோஷம் எல்லாமே இருக்கு. தன்னோட எல்லையில்லா சக்தியை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனசுக்குள்ள இருந்துதான் இது எல்லாமே பிறக்குதுன்னு நான் உறுதியா சொல்லுவேன். வாழ்க்கைங்கிறது அபரிமிதமானதா இருக்கணும்னு இந்த பூமியில கால் பதிச்சுட்டு போன எல்லா மகான்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம வளங்கள் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்க துவங்கும் போதே அதே காரியத்தை சாதிக்கக்கூடிய புதிய வளங்களை கண்டுபிடிக்கணும். நாம நம்ம முன்னோக்கு பார்வையை விரிவாக்காததும் நம்ம சுத்தி இருக்கிறத நம்ம பார்க்காததுனாலையும் தான் நம்ம கிட்ட பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றோம். மக்கள் தங்களோட எதையும் சுட்டி காட்டுற வழியில வாழத் தொடங்கி பிடிச்சதுக்கு பின்னால போகும்போது எல்லாரும் ஒரே விஷயத்துக்கு பின்னால போறதில்லை. இதுதான் இதுல இருக்கிற ஒரு சிறப்பு. நம்ம எல்லாருக்கும் BMW கார் தேவைப்படுறதில்ல. நம்ம எல்லாருக்குமே ஒரே நபர் தேவைப்படுறதில்ல. எல்லாருக்கும் ஒரே விதமான அனுபவங்கள் தேவைப்படுறதில்ல. ஒரே விதமான உடைகள் தேவைப்படுறதில்ல. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் போதுமான அளவு இருக்கு. அதை நீங்க நம்புனா, அதை உங்களால பார்க்க முடிஞ்சா, அதை நம்பி நீங்க செயல்பட்டா அது உங்களுக்காக தோன்றும். அதுதான் உண்மை. உங்களுக்கு கொடுக்கப்படணுங்கிறதுக்காகத்தான், நீங்க அடையணுங்கிறதுக்காகத்தான் எல்லா அன்பும், எல்லா மகிழ்ச்சியும், எல்லா அபரிமிதமும், எல்லா செழிப்பும், எல்லா பேரானந்தமும் காத்துக்கிட்டு இருக்கு. அதை உங்க முயற்சியால நீங்க தான் அடையணும். அதுக்கான பசியை நீங்க வளர்த்துக்கணும். அதை அடையணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள மேலோங்கி நின்னுச்சுன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு விருப்பமான எல்லா பொருளையும் உங்களுக்கு நிச்சயமா அளிக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. உங்களுக்கு சுத்தி இருக்கிற அழகான அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராதனை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆனா அதே சமயம் உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இல்லாதது பத்தி குறை சொல்றதுலயும் குத்த சொல்றதுலயும் உங்களோட சக்தியை நீங்க விரயம் செய்யாதீங்க. தேவைப்படுற எல்லாத்தையும் நீங்க அரவணைச்சுக்கங்க. அப்பதான் அது உங்களுக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். மற்றவங்களுக்கு ஆற்றல் கொடுக்கறது, அவங்களோட பகிர்ந்துக்கிறதுமான ரகசியத்தை பெரும்பாலான கடந்த கால தலைவர்கள் தவறு விட்டுட்டாங்க. நாம உயிர் துடிப்போட உலா வர இதுதான் சரியான சமயம். அறிவை பெருக்கிற சக்தி நம்ம விரல் நுனியில இருக்கிறது. மனித குல வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. நம்மளை சுத்தி இருக்கிறத, ஏன் நம்ம உடம்ப பார்க்கும்போது கூட கண்ணுக்கு தெரியறது வெளியில தலை காட்டுற சின்ன பகுதி தான். நான் சொல்றது யோசிச்சு பாருங்க. உங்க கையை எடுத்து நல்லா உத்து பாருங்க. அது பார்க்கறதுக்கு உறுதியா இருக்கும், ஆனா உண்மையிலேயே அது அப்படி இல்ல. சக்தி மிக்க நுண்ணோக்கியின் கீழ் அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஆற்றலால அதிர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு தொகுதியா தான் அது தெரியும். உங்க கைகளா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், விண்மீனா இருக்கட்டும், எல்லாமே அச்சு அசலா ஒரே விஷயத்தால ஆனதுதான். உண்மை என்னன்னா எல்லாமே ஆற்றல் தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி விளக்கமாவே சொல்றேன். முதல்ல பிரபஞ்சம், அப்புறம் நம்ம பால்வெளி மண்டலம், நம்ம கிரகம், அதுக்கப்புறம் மனுஷன், அதுக்கப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற உடல் உறுப்புகள், உடல்ல இருக்கிற உயிர் அணுக்கள், அதுக்கப்புறம் அணு மூலக்கூறுகள், அப்புறம் அணுக்கள், அதுக்கப்புறம் கடைசியா ஆற்றல். இந்த மாதிரி சிந்தனையை தூண்டுறதுக்கு ஏகப்பட்ட தளங்கள் இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஆற்றல் தான். நீங்க எந்த நகரத்துல வசிக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல. உங்க எல்லாரோட உடம்புல இருக்கிற சக்தியையும் ஒண்ணு சேர்த்தா மொத்த நகரத்துக்கும் ஒரு வாரத்துக்கு ஒளி கொடுக்க முடியும். பெரும்பாலான மக்கள் இந்த பூத உடலை கொண்டு தங்களை வரையறுத்துக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு பூத உடல் மட்டும் இல்ல, நுண்ணோக்கி மூலமா பார்த்தா கூட நீங்க ஒரு ஆற்றல் தளமா தான் தெரிவிங்க. ஆற்றலை பத்தி நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது இதுதான். ஒரு குவாண்டம் இயற்பியலாளர் கிட்ட போய் உலகத்தை படைச்சது எதுன்னு கேட்டா அவங்க உடனே ஆற்றல்னு சொல்லுவாங்க. ஆற்றலை விவரிக்க சொன்னா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அது எப்பவும் இருந்துகிட்டு இருக்கு, இனிமேலும் இருக்கும். இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்ததெல்லாம் எப்பவுமே இருந்திருக்கு, அதெல்லாம் வடிவத்துக்குள்ள நுழையுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு இறை இயலாளர் கிட்ட போய் பிரபஞ்சத்தை படைச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா
கேட்டீங்கன்னா உடனே அவங்க இறைவன் பதில் சொல்லுவாங்க. இறைவனை பத்தி விளக்கத்தை கேட்டா அவர் இருந்தாரு, இருக்காரு, அவரை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அவர் அப்படியே இருப்பாரு, வடிவத்துக்குள்ள நுழைவாரு, வடிவத்திலிருந்து வெளியேறுவார்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒரே விளக்கம் தான், ஆனா வார்த்தை பிரயோகத்துல தான் வித்தியாசம் இருக்கு. உங்களை எலும்பு தோல் போர்த்திய பூத உடல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மறுபடியும் சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆன்மா, மாபெரும் சக்தி வெளியில இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆற்றல் தளம். நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கப்பட்டிருக்கோம். அதை நம்மால பார்க்க முடியாது. இது புற வழின்னும் இது அக வழின்னும் தனித்தனியா எதுவும் இல்லை. எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு. இங்க பிரிக்க முடியாத ஆற்றல் தளம் தான் இருக்கு. பெரும்பாலான சமயங்கள்ல இந்த பூத உடலாலும் பௌதீக ஈர்ப்பாலும் நம்ம கவனம் செதறிடுது. உங்க ஆன்மாவை தற்காலிகமா சிறை வைக்கிற ஒரு சாதனம் தான் உங்க உடம்பு. ஒரு அறையை நிரப்பக்கூடிய அளவுக்கு உங்க ஆன்மா ரொம்ப பெருசு. நீங்க ஆதி அந்தம் இல்லாதவர். நீங்க தான் சக்தியின் பிறப்பிடம். மனுஷ ரூபத்துல வடிவமைக்கப்பட்டுள்ள கடவுள் நீங்க தான். நீங்க ஒரு கச்சிதமான வடிவமைப்பு. ஆன்மீக ரீதியா சொல்லணும்னா நாம கடவுளை போல உருவாக்கப்பட்டுள்ள அவரோட பிம்பம். பிரபஞ்சம் தன்னோட உணர்வு நிலைய வெளிப்படுத்திக்கிற மற்றொரு வழிதான் நாமன்னு சொல்லலாம். மலர்ந்துகிட்டு இருக்கிற சாத்தியக்கூறுகளோட முடிவில்லாத தளம் நாமன்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே உண்மைதான். நீங்க படைப்பு மூலத்தோட வடிவா பிம்பமா உருவாக்கப்பட்டவர்னு ஒவ்வொரு பாரம்பரியமும் உங்ககிட்ட சொல்லிருக்கு. உங்களுக்கு தெய்வ வல்லமை இருக்கு, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற சக்தி இருக்குன்னு அதுக்கு அர்த்தம். அதுதான் நிச்சயமான உண்மை. ஆமா, உண்மைதான். நீங்க உங்க வாழ்க்கையில இந்த கட்டம் வரைக்கும் உங்களுக்கு தகுதியான அற்புதமான விஷயங்களை படைச்சிருக்கலாம், இல்ல படைக்காமலும் இருக்கலாம். உங்க வாழ்க்கையோட தற்போதைய நிலை நீங்க உண்மையிலேயே விரும்பினதா இருக்குதா, உங்க தகுதிக்கு ஏற்றதா இருக்குதாங்கிற கேள்விய நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மாத்திக்கிறதுக்கு இதான் சரியான சமயம். ஏன்னா அதை செய்யக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. பெரும்பாலான மக்கள் தங்களை வாழ்க்கையோட பலியாடுகளா உணர்றாங்க. அதுக்கு அவங்க கடந்த கால சம்பவங்கள் மேலேயோ, மோசமா நடத்தின பெற்றவங்க மேலேயோ, இல்ல சீர்கெட்ட குடும்பத்துல வளர்ந்த சூழல் மேலேயோ பழி போடுறாங்க. இங்க நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். 85% குடும்பங்கள் ஏதோ ஒரு வகையில சீர்கெட்டிருக்குன்னு உளவியலாளர்கள் சொல்றாங்க. அதனால உங்க நிலைமை மட்டும்தான் அப்படின்னு நினைக்க முடியாது. என்ன பெத்தவங்க குடிகாரங்க, எங்க அப்பா என்ன சரியா நடத்துறது இல்ல, என் உடம்பு சரியில்லாம இருந்ததுன்னு நீங்க சொல்ல முடியாது. 13ல இருந்து 18 வயசு வரைக்கும் எனக்கு சட்டவிரோத கும்பலோட தொடர்பு இருக்கு. எனக்கு ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டது. ஒரு கட்டத்துல நான் டல்லஸ்ல வீடு இல்லாம தெருவுல தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹூஸ்டன்ல ஏறத்தாழ 15 வருஷம் நான் வறுமையில வாடிக்கிட்டு இருந்தேன். என் சின்ன வயசுல நான் படிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன். அதுக்கு நான் லாயக்கு இல்லைன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு எழுத படிக்க பேச வராதுன்னு சொன்னாங்க. வாழ்க்கையில என்னால எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாரோட கதையும் இப்படித்தான் இருக்கு இல்லையா? இதுல நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். உண்மையான கேள்வி என்னன்னா, இப்போ நாம என்ன செய்ய போறோங்கிறது தான், என்ன தேர்ந்தெடுக்க போறோங்கிறது தான். நீங்க முடிஞ்ச விஷயத்திலையும் தேவைப்படுறதுலயும் கவனம் செலுத்தலாம். மக்கள் தேவையான விஷயத்துல கவனம் செலுத்தும் போது அவங்க விரும்பாதது விலகி போயிடுது, விரும்புறது பெருகுது, விரும்பாதது மாயமா மறைஞ்சிடுது. உங்களோட தலைவிதியை நிர்ணயிக்க போறவர் நீங்க தான். கதாசிரியரும் நீங்க தான். கதை எழுத போறவரும் நீங்க தான். பேனா உங்க கையில இருக்கு. கதையோட முடிவையும் தேர்ந்தெடுக்க போறது நீங்க தான். ஈர்ப்பு விதியோட சிறப்பான அம்சம் என்னன்னா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து தொடங்கலாம். நீங்க சீரான நல்ல எண்ணங்களை சிந்திக்க தொடங்கலாம். இணக்கமான மகிழ்ச்சியான உணர்வுகளை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்க தொடங்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஈர்ப்பு விதி உங்களுக்குள்ள செயல்பட தொடங்கும். இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே போதுமான அளவுக்கும் மேலா உபரியாவே இருக்கு. உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியாவே நடக்குதுன்னு நம்புங்க. உங்களுக்கு இன்னும் வயசாகல, நீங்க இன்னும் இளமையா தான் இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. நம்மளோட விருப்பம் என்னவோ அதை நம்மளால உருவாக்க முடியும். ஈர்ப்பு விதி அதை நிச்சயமா உங்களுக்கு உருவாக்கி தரும். உங்களை நீங்களே முழுமையா விடுவிச்சுக்கணும். பரம்பரை பழக்க வழக்கங்கள்ல இருந்து, சமுதாய நம்பிக்கைகள்ல இருந்து, கலாச்சார குறியீடுகள்ல இருந்து விடுதலையாகுங்க. உலகத்துல பரவி இருக்கிற சக்தியை விட உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அதிகம்னு உங்களால ஆணித்தரமா நிரூபிக்க முடியும். நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா? இல்லனா நான் இதை செய்யறதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா, இல்லனா அவன் என்ன இதை செய்ய விட மாட்டான், இல்லனா இதை செய்யறதுக்கு என்கிட்ட போதுமான பணம் இல்ல, இல்லனா இதை செய்யற அளவுக்கு நான் பலசாலி இல்ல, அந்த அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்ல, என்னால முடியாதுன்னு நீங்க சிந்திச்சுட்டு
பார்க்கலாம். முடியாதுன்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு படைப்பு தான். இதுக்கு ஏதாவது எல்லை இருக்கா? நிச்சயமா இல்லவே இல்லை. நாம எல்லாரும் எல்லையில்லாத சக்தி உடையவங்க. நமக்கு உச்சவரம்பே கிடையாது. இந்த கிரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உறைஞ்சுகிட்டு இருக்கிற திறன்கள், திறமைகள், இயற்கையா கிடைச்ச வரப்பிரசாதங்கள் மற்றும் சக்திக்கு எல்லையே கிடையாது. உங்க வாழ்க்கையோட நோக்கம் இதுதான், உங்க வாழ்க்கையோட திட்டம் இதுதான். கடவுள் எழுதி வச்சிருக்கிற கரும்பலகை இதுவும் வானத்துல எனக்கு தெரிஞ்சு வானத்துல எந்த கரும்பலகையிலையும் நீல் டொனால்ட் வால்ஷ் ரொம்ப அழகான மனிதர், 21ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் வாழ்ந்தவர்னு எழுதி இருக்காரு. அதுல இருக்கிற இடைவெளிய நாம தான் பூர்த்தி செய்யணும். இந்த பூமியில நான் எதுக்கு வந்திருக்கேன், ஏன் நான் இங்க இருக்கேன்னு மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். அந்த கரும்பலகையை கண்டுபிடிச்சு கடவுள் எனக்காக என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா சிக்கல் என்னன்னா அந்த மாதிரி ஒரு கரும்பலகையே கிடையாது. அப்படின்னா உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் தான் என்ன? நீங்க சொல்றதுதான் உங்க வாழ்க்கையோட நோக்கம். நீங்க எதை வகுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையோட திட்டம். இப்பவும் சரி எப்பவும் சரி அதை யாராலையும் இடம் போட முடியாது. நான் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமைக்கு வர எனக்கு பல வருஷம் ஆச்சு. ஏன்னா வாழ்க்கையில நான் பெருசா சாதிக்க வேண்டியது ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை நான் செய்யலன்னா கடவுளுக்கு திருப்தி ஏற்படாதுங்கிற எண்ணத்தோடயே நான் வாழ்க்கையில வளர்ந்திருக்கேன். மகிழ்ச்சியா இருக்கிறதும் அதை அனுபவமாக்குறதும் தான் என் வாழ்க்கையோட முதன்மையான நோக்கம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற விஷயங்களை மட்டுமே நான் வாழ்க்கையில செய்ய தொடங்கினேன். நீங்க செய்யற காரியத்துல சந்தோஷம் இல்லைன்னா அதை நீங்க செய்யாதீங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். மகிழ்ச்சி, அன்பு, சுதந்திரம், உவகை, சிரிப்பு, இதுதான் எல்லாமே. நீங்க 1 மணி நேரம் உட்கார்ந்து தியானம் செஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சி ஏற்படும்னா முதல்ல அதை செய்யுங்க. ஒரு சலாமி சாண்ட்விட்சை சாப்பிடுறதுனால ஆனந்தம் ஏற்படும்னா முதல்ல அதை செய்யுங்க. நான் என் செல்ல பூனையை கொஞ்சம் போது ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையில இருக்கேன். அதனால நான் தொடர்ந்து அதே மனநிலையில இருக்க விரும்புறேன். எனக்கு அது தேவைங்கிறதுனால வாழ்க்கையில அதுதான் வேணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறதுனால அது எனக்கு கிடைக்குது. உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் தான் நீங்க வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கும் வெற்றி அடையறதுக்கும் எரிபொருள். உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில எது வச்சிருக்கோ அது உங்களுக்கு இன்னும் அதிகமா மகிழ்ச்சியை தரும். இந்த கணத்துல இந்த படத்தை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இத உங்க வாழ்க்கையில ஈர்த்தது நீங்க தான். இதை பயன்படுத்திக்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாமா இல்ல வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலன்னா அதை விட்டுடுங்க. வேற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க. அது உங்க இதயத்தை வருடக்கூடியதா இருக்கட்டும். உங்களுக்கு பேரானந்தத்தை எது கொடுக்குதோ அதை பின்பற்றும் போது நீங்க மகிழ்ச்சி துள்ளி குதிக்கும் வீதியில மட்டும் உலா வருவீங்க. பிரபஞ்சத்தோட அபரிமிதம் உங்களுக்காக திறந்து விடப்படும். நீங்க அன்பு செலுத்துறவங்களோட உங்க வாழ்க்கையை பகிர்ந்துக்க துடிப்பீங்க. உங்க பரவசம், பேருவகை, பேரானந்தம் எல்லாமே ஒரு காட்டு தீயா பரவும். இதைத்தான் நான் எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பரவசம் கொடுக்கறத, எனக்கு பேரு உவகை கொடுக்கறத, அப்புறம் எனக்கு ஊக்களிக்கிற விஷயத்த நான் செய்யறேன். இதை நான் நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டு வரேன். வாழ்க்கையை எங்களோட சேர்ந்து கொண்டாடுங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப மகத்தானது. அது ஒரு அற்புதமான பயணம். நீங்க ஒரு வித்தியாசமான யதார்த்தத்துல வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வீங்க. மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து நீங்க அப்படி என்ன வித்தியாசமா செய்றீங்கன்னு கேட்பாங்க. நிச்சயமா ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது தான் அது. உங்களால இதை செய்ய முடியாது, நீங்க இப்படி ஆக முடியாது, நீங்க இதை பெற முடியாதுன்னு ஒரு சமயம் மக்கள் சொன்னதையெல்லாம் இப்ப உங்களால செய்ய முடியும். இப்ப நாம ஒரு புது சகாப்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இதுல நாம தாண்ட வேண்டிய கடைசி கடல் நோக்கி நம்ம பயணம் பண்றோம். ஸ்டார் ட்ரெக்ல வர்ற மாதிரி அது விண்வெளியா இருக்காது. ஆனா அது மனிதர்களோட மனசா இருக்க போகுது. எல்லை இல்லாத ஆற்றலோட, எல்லை இல்லாத சாத்திய கூறுகளோட வருங்காலம் கண்ணு முன்னால தெரியுது. நாம நம்ம மனசோட ஆற்றல்ல வெறும் 5% தான் பயன்படுத்துறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான கல்வி மூலம் 100% மனித ஆற்றல்ங்கிறது சாத்தியமான ஒண்ணுதான். மக்கள் தங்களோட முழு ஆற்றலையும் உபயோகிக்கிற ஒரு உலகத்தை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. நாம எங்க வேணும்னாலும் போகலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம், எதை வேணும்னாலும் சாதிக்கலாம்.
உங்க தேடுதல்ல இருக்கிற நல்லதை மட்டும் நீங்க பாருங்க. ஒவ்வொரு மத புத்தகமும் நமக்கு அதைத்தான் போதிக்குது. ஒவ்வொரு சிறந்த தத்துவ புத்தகமும் ஒவ்வொரு சிறந்த தலைவரும் இதுவரைக்கும் அவதரிச்ச சிறந்த மகான்களும் இதைத்தான் சொல்றாங்க. அறிவு ஜீவிகளை தேடி போய் அவங்க கிட்ட கத்துக்குங்க. அவங்கள பலர் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. உண்மை என்னன்னா அவங்க எல்லாரும் இந்த ரகசியத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அதை பயன்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதை புரிஞ்சுப்பீங்க. மகிழ்ச்சியா இருக்க உனக்கு எல்லா உரிமையும் உண்டுன்னு ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்ததுனாலதான் நீங்க உங்க வாழ்க்கையோட இந்த கட்டத்தை வந்து அடைஞ்சிருக்கீங்க. நீங்க இந்த உலகத்துக்கு பெருமை சேர்க்கவும் அதோட மதிப்பை கூட்டவும் அவதரிச்சிருக்கீங்க. சிறப்பாவும் மேன்மையாவும் விளங்குறதுக்காகத்தான் உருவாகி இருக்கீங்க. நீங்க கடந்து வந்த ஒவ்வொரு அனுபவமும், நீங்க செலவழிச்ச ஒவ்வொரு நொடியும் இப்ப இங்க இந்த தருணத்துக்காகத்தான் உங்களை தயார் செஞ்சிருக்கு. உங்க தலைவிதியை நிர்ணயிக்கிறது நீங்க தான்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு இன்னையில இருந்து உங்களால என்ன செய்ய முடியுங்கிறத கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த தருணத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த தருணத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள போறீங்க? உங்க நடனத்தை வேற யாராலையும் ஆட முடியாது. உங்க பாடல வேற யாராலையும் பாட முடியாது. உங்க கதைய வேற யாராலையும் எழுத முடியாது. நீங்க யாரு, என்ன செய்றீங்கிறது இந்த கணத்துல இருந்து தொடங்குது. நீங்க ஒரு மாமனிதர்னு நான் இப்ப நம்புறேன். உங்ககிட்ட அற்புதமான ஏதோ ஒண்ணு இருக்கு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இதுவரை என்ன நடந்திருந்தாலும், நீங்க உங்களை எவ்வளவு இளமையாவோ அல்லது முதுமையாவோ நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், நீங்க சரியான சிந்தனைய சிந்திக்க தொடங்கிட்டா உங்களுக்குள்ள உறைஞ்சிருக்கிற அந்த ஏதோ ஒண்ணு இந்த உலகத்தை காட்டிலும் பெருசா இருக்கிற அந்த மாபெரும் சக்தி உருப்பெற தொடங்கும். அது உங்க வாழ்க்கையை ஆக்கிரமிச்சுக்கும். அது உங்களுக்கு உணவளிக்கும், உடையளிக்கும், உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு வழிகாட்டும், உங்க இருத்தலை நீடிக்க செய்யும். இதையெல்லாம் நீங்க அனுமதிச்சீங்கன்னா அது கட்டாயமா செய்யும். அது நிச்சயமா நடக்கும்னு எனக்கு உறுதியா தெரியும்.